3 நாடுகள் நியூசிலாந்து, குக் ஐலாண்ட் மற்றும் ஆஸ்திரேலியா. இவர் வந்து குப்பாங் ஏரியா, அதாவது ஏன் வந்து தேவையில்லாமல் 2 ஃப்ளைட்டுக்கு பதிலாக 4 ஃப்ளைட் எடுக்கிற குமார். இந்த கோல்ட் கோஸ்ட் வந்து இந்த குயின்ஸ்லாண்டில் உள்ள ஒரு முக்கியமான சிட்டி. தாவரங்கள், இந்த சாப்பாட்டு ஐட்டங்கள், அப்புறம் வந்து இந்த ஷூவில் ஏதாவது அழுக்கு இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க. 78வது நாடான நியூசிலாந்து மண்ணில் கால் வைத்து விட்டோம். ஸோ இங்கே நின்று லிஃப்ட் கேட்டோம்னு கிடைக்கிறது ஈஸி. என்ன இங்கே ஸ்லோ பண்ணுவாங்க. No, no, it's okay. In the main campus, Katangaluttu. Yes, he's my HOD. Oh my god. இப்படி இருக்கு பாருங்க அடா. வா. One. 2. 3. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அடிலைட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். இரண்டாம் நாள் இரவு மணி 8:20. நம்ம இப்போது இந்தோனேஷியாவில் உள்ள பாலி தீவு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோங்க. டிபார்ச்சரில் நம்மளோட நீண்ட நெடிய ஈரோடு திண்டல் முருகன் கோயில் டு நியூசிலாண்டு பயணத்தில் பாதியில் பாலியில் இருக்கோம். முதல் எபிசோடில் திண்டல் முருகன்லேருந்து கிளம்பி திருச்சி பஸ்ஸில் வந்து அங்கேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நண்பர்களை மீட் பண்ணிவிட்டு அவங்களோட பாசத்தையும் பெற்றுட்டு அதுக்கப்புறம் 2 ஃப்ளைட் மாதிரி கோலாலம்பூர் வழியாக பாலி வந்து சேர்ந்தது. இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஎன்ஆர் இது முடிஞ்சுது. அழகாக வந்து இவிசா எடுத்துகிட்டு வெளியில் போய் கியூட்டா பீச்சை பார்த்துட்டு சூப்பராக இவங்களோட லோக்கல் உணவான அந்த பேபி கூலிங் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக பஸ்ஸை பிடிச்சி இந்த பாலி ஏர்போர்ட் வந்திருந்ததை முதல் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்மளோட நியூசிலாண்டு பயணத்தில் மிச்ச பாதியான பாலியிலேருந்து எப்படி நியூசிலாண்டில் உள்ள அந்த சவுத் ஐலாண்டில் உள்ள டியூனடின் போக போகிறோம், அங்கேருந்து அந்த ஹாஸ்டலுக்கு போகிறோங்கிறது தான் இந்த 2வது எபிசோட். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோங்க. அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சர் பயணத்தில் பாதியில் இருக்கோம். முதல் நாடான நியூசிலாண்டு போயிட்டுருக்கோம். 12 மணிக்கு ஃப்ளைட்டு, கரெக்டாக 11:55 ஃப்ளைட்டு. இங்கேருந்து கோல்டு கோஸ்ட்டுக்கு ஆஸ்திரேலியா, அங்கேருந்து நாளைக்கு காலையில் ஒரு 2 மணி நேரம் டிரான்சிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ளைட் எடுத்து கோல்டு கோஸ்ட்லேருந்து நம்ம நியூசிலாண்டில் உள்ள டியூனடின் போக போகிறோம். இதுதான் பிளான். 2 ஃப்ளைட் மாற வேண்டியது இருக்குது. மொத்தம் 4 ஃப்ளைட் எடுத்தால் தான் நம்ம நியூசிலாந்து போக முடியும். பட் இந்தியாவிலேருந்து 2 ஃப்ளைட்லேயே நீங்கள் நியூசிலாந்து போக முடியும். சென்னையிலேருந்து சிங்கப்பூர் ஏர்வேஸ் எடுத்தாலோ, தாய் ஏர்வேஸ் எடுத்தாலோ, இல்லை வந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் எடுத்தாலோ. அப்புறம் ஏன் வந்து நான் 4 ஃப்ளைட் மாதிரி வந்து நியூசிலாந்து போகிறேன் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் யோசிச்சுட்டே இருங்க. கோல்ட் கோஸ்ட் ஜெட்ஸ்டார் இட்ஸ் C124 ரைட்? யா தேங்க்யூ. ஆல்ரெடி கூட்டம் வந்துருச்சுங்க டக்குன்னு. சரி, போர்டிங் பாஸ் வாங்கிட்டு பேசுவோமா? ஸோ நம்ம வந்து 2 விஷயம் காட்ட வேண்டியது இருக்குது. ஒன்று நியூசிலாந்து வீசா, நியூசிலாண்டு தான் போகிறோம். சரி, இன்னொரு வீசா எதுக்குன்னு தானே கேட்குறீங்க. ஆஸ்திரேலியா டிரான்சிட் பண்ணுறோம்ல, அதுக்கும் வீசா காட்டணுங்க. மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது. ஆஸ்திரேலியாவில் ஒரே பிஎன்ஆரில் நீங்கள் போய் நீங்கள் இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணாமல் டிரான்சிட் பண்ணால் கூட இப்போ நம்ம பண்ணுற மாதிரி வீசா வேணும். டிரான்சிட் வீசான்னு ஒன்று இருக்குது. அது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பட் நம்மக்கிட்ட டூரிஸ்ட் வீசாவே இருக்குது. ஆஸ்திரேலியா டூரிஸ்ட் வீசா நான் எடுத்துட்டேன். ஆனால் நம்ம ஆஸ்திரேலியாவும் போகிறோம்ல இந்த சீசனில். அதனால் இந்த 2 வீசாவையும் காட்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போர்டிங் பாஸ் வாங்கிடுவேன் நம்புகிறேன். போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்தது. ஓகேவா? ஸோ நியூசிலாண்ட்லேருந்து நம்ம குக் ஐலாண்ட்ஸ் போகிறோம் அடுத்தது. ஸோ அதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டும் இருக்குது. ஸோ நியூசிலாண்ட்லேருந்து வெளியில் போகிறதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து போர்டிங் பாஸ் வாங்கிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகலாம். வாங்கிட்டு பேசுவோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. ஜெட்ஸ்டார் செக்இன் முடிச்சிட்டேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ 2 போர்டிங் பாஸும் வாங்கிட்டோங்க. பாலி டு கோல்ட் கோஸ்ட்டுக்கும் கோல்ட் கோஸ்ட் டியூனடின் 2 வீசாவும் செக் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா வீசா செக் பண்ணார், இ வீசா. அதுக்கப்புறம் நியூசிலாண்டு வீசா செக் பண்ணார், இ வீசா. 2ம் பக்காவாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்தபடியே நியூசிலாண்ட்லேருந்து வெளியில் போகிறதுக்கான ப்ரூஃப் டிக்கெட் கேட்டாங்க. ஆன்வர்ட் டிக்கெட்னு சொல்லுவோம்ல. நான் வந்து நியூசிலாண்ட்லேருந்து அடுத்து குக் ஐலாண்ட்ஸ் போகிறேன், அந்த டிக்கெட் கேட்டாங்க. ஸோ அதுவும் ஜெட் ஸ்டார் தான், அதை காட்டினேன். ஓகேன்னு சொல்லி விட்டுட்டாங்க.
இது பேகேஜ் செக் பண்ணால் 7.4 கிலோ இருந்தது. ஆக்சுவலாக 7 kgs தான் அலோடு ஏரேஷியா மாதிரி ஜெட் ஸ்டார்லையும் லோ காஸ்ட் ஸ்டார்லையும். பட் ஆனால் 400 grams ஜாஸ்தி, அதனால் விட்டுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விண்டோ சீட்டே கொடுத்துட்டாரு. இங்கேருந்து போகும்போது 19F, அப்புறம் அங்கேருந்து நியூசிலாண்டுக்கு 29A. ஸோ ரெண்டுமே விண்டோ சீட்டு, பிரச்சனையே இல்லை. சூப்பராக வந்து நியூசிலாந்து போயிடலாம். ஸோ நியூசிலாந்து இமிக்ரேஷன் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த அட்டகாசமான சீசன் 15 எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அடுத்த 45 நாட்கள் சொல்ல மாதிரி பாருங்கள், நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ 3 நாடுகள், நியூசிலாந்து, குக் ஐலாண்ட் மற்றும் ஆஸ்திரேலியா, 3 நாடுகள், 45 நாட்கள் தான் நம்மளோட வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 ஒஷியானியா அட்வென்ச்சர். போகலாமா? வாங்க. இப்போ போகிற வழியில் இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்லாம் இருக்குது. முடிச்சுட்டு கேட்டுக்கு போகிற வழியில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? பாய். அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இமிக்ரேஷனில் எந்த கேள்வியும் கேட்கல, செக்யூரிட்டிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சுது. ஸோ பக்காவாக வந்து உள்ளே வந்தாச்சு. அப்படியே கேட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ சொல்லி ஆகணும் உங்களுக்கு, ஏன் வந்து தேவையில்லாமல் 2 ஃப்ளைட்டுக்கு பதிலாக 4 ஃப்ளைட் எடுக்கிற குமார் அப்படின்னு தானே கேட்குறீங்க. தேவையில்லாத எடுப்பானுங்களா? ஒரே ஒரு காரணம் தான், ஃப்ளைட் காஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ட்ரிப் போட்டோம்னா நியூசிலாண்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு அரவுண்டு 70 to 80,000 ஆகுங்க மினிமம். பட் ஆனால் நம்ம ரவுண்ட் ட்ரிப் போட முடியாது, ஏன்னா நம்ம 3 கண்ட்ரி போகிறோம், நியூசிலாண்டு, குக்கு, அப்புறம் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு திரும்ப வரணும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து 1 way டிக்கெட் தான் போடணும். 1 way டிக்கெட் செக் பண்ணால் மினிமம் 50,000 to 60,000 வருங்க. இந்தியா டு நியூசிலாண்டு போட்டிங்கன்னா 60,000 1 way கொடுத்தா தாங்குங்களா நம்ம பட்ஜெட்டுக்கு? சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது இந்த லோ காஸ்ட் ஏர்லைன் சிக்கிச்சு ஸ்கை ஸ்கேனரில். ஸோ பாலியிலேருந்து இந்த ஆஸ்திரேலியா வழியாக நியூசிலாண்டு போகிறதுக்கு 16,000 ரூபாய்க்கு கிடச்சிதுங்க. வெறும் 16,000 ரூபாய்க்கு கிடச்சிது. நீங்கள் முந்தின எபிசோட்ஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம திருச்சி டு பாலி வெறும் 10,000 ரூபாயில் வந்துட்டோம். ஸோ மொத்தமாக 10, ஆக்சுவலாக 16 கூட கிடையாது, 15,400 சம்திங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25,000 சில்லறையில் நம்ம வந்து திருச்சியிலேருந்து டியூனடின், அதாவது சவுத் நியூசிலாண்டு போகிறோம். பட் இந்த ஜேர்னியை 2ஆக பிரிக்கணும், 2 PNR ஆக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இது பாசிபிள். ஸோ அப்போனா பாலியில் வந்து நமக்கு டிரான்சிட் எடுக்கணும். அதாவது டிரான்சிட்னா வெளியில் போயிட்டு உள்ளே வரணும், இமிக்ரேஷன். ஸோ அதுக்கு வீசா வேணும். ஸோ அதுக்கு ஆனரைவலும் எடுக்கலாம், இல்லைனா இவிசாவும் எடுக்கலாம். நம்ம தான் எப்படி இவிசா எடுப்பேன்னு முந்தின எபிசோடில் சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இல்லைனா கூட நீங்கள் ஆனரைவல் வந்து எடுத்துக்கலாம். 5 லட்சம் இந்தோனேஷியன் ருபி, அதாவது நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 2,700 ரூபா கட்டிங்கன்னா வீசா உடனே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஈஸியாக வெளியே போய்க்கலாம். வெளியில் போயிட்டு மறுபடியும் செக்இன் பண்ணி இந்த இன்னொரு ஏர்லைன், இன்னொரு PNR ஆன ஜெட்ஸ்டார் ஏஷியா, இது ஒரே PNR தாங்க. அதாவது இங்கே பாலியிலேருந்து இது வரைக்கும், நியூசிலாண்டு வரைக்கும், ஆஸ்திரேலியா வழியாக. பட் ஆஸ்திரேலியாவுக்கு யூஸ்வலாக இமிக்ரேஷன் தாண்டாமல் வேறு கண்ட்ரிஸாக இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு வீசா தேவையில்லை. ஆனால் இந்த UK, இந்த US, இந்த ஆஸ்திரேலியா இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இமிக்ரேஷனே கிராஸ் பண்ணினா கூட ஒரே PNRல இருந்து டிரான்சிட்டில் இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு டிரான்சிட் வீசா கேட்குறாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த சீசனில் நமக்கு ஆஸ்திரேலியாவும் கவர் பண்ண போகிறதுனால நான் ஆஸ்திரேலியாவோட டூரிஸ்ட் வீசா எடுத்துட்டேன், மல்டிபிள் என்ட்ரி டூரிஸ்ட் வீசா. அதனால் எனக்கு டிரான்சிட் வீசா தேவையில்லை, டூரிஸ்ட் வீசாவே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்படி ஒரே பயணத்தை 2ஆக பிரித்து திருச்சி டு பாலி ஏரேஷியா ஒரு PNR ஆகவும், பாலி டு நியூசிலாண்டு டுனடின் இன்னொரு PNR ஆகும். இது ஏரேஷியா, இப்போ போகிறது ஜெட்ஸ்டார் ஏஷியா. ஸோ 2 லோ காஸ்ட் ஏர்லைனை அழகாக மர்ச் பண்ணி ஒரு பயணத்தை 25,000 ரூபாயில் 1 wayல தமிழ்நாட்டிலேருந்து நியூசிலாண்டு போகிறேங்க. இவ்வளோ தாங்க பிளானு. இதுதான் வந்து இந்த 4 ஃப்ளைட் எடுக்கிறதுக்கான காரணம். இண்டிவிஜுவல் எடுத்திருந்தோம் 60,000 ரூபாய் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய் நம்ம சேவ் பண்ணிட்டோம். ரிட்டன் போகிறது அப்புறம் இங்கே நியூசிலாந்து முடிச்சுட்டு அங்கேருந்து குக் போகிறோமா, குக் ஐலாண்ட்ஸ்லேருந்து ஆஸ்திரேலியா போயிடலாம். ஆஸ்திரேலியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆஸ்திரேலியாவோட பெர்த், வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியாவுக்கு 13,000 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 13 + 26ன்னு வைங்களேன், எவ்வளோ 38,000 ரூபாயில் இந்த பயணத்தை முடிக்கிறோம். ப்ளஸ் இந்த இன்டர்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போக போக அடுத்தடுத்த எபிசோட்ஸ் நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க. ஸோ இதுதாங்க காரணம், ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கு காஸ்ட்டு தான். இப்படி நீங்கள் பண்ணும்பொழுது பயங்கர சீப்பாக முடிக்க முடியும். அப்படியே நான் பேசிக்கிட்டே ஏதோ நினப்பில் வந்துட்டேன். ஹலோ, உள்ளுக்குள்ளேயே ஸ்பாலாம் வச்சுருப்பாங்களாட்ருக்க. இட்ஸ் ஓகே. பட் விஷயம் என்னென்னா, இதில் ஒரு டேஞ்சர் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் நியூசிலாண்டு டூரிஸ்ட் வரீங்கன்னா நீங்கள் நியூசிலாண்டு வீசா எடுத்தாகணும், டூரிஸ்ட் வீசா, அதெல்லாம் ஓகே. அது எப்படி வீசா எடுக்கிறதுங்கிறது நம்ம கேட்டுக்கு போயிட்டு பேசுவோம். பட் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து இப்போ மலேசியன் ஏர்லைன்ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கப்பூர் கிளம்பூரில் ட்ரான்சிட் பண்ணுவீங்க. அதுக்கு ட்ரான்சிட் வீசா தேவையில்லை. நியூசிலாந்து வீசா இருந்தால் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்துடலாம்.
ஆனால் இப்போ நம்ம போகிறதுல ஆஸ்திரேலியாவுக்கும் டிரான்சிட் வீசா தேவை இந்த மாதிரி போனீங்கன்னா. பட் நான் ஆஸ்திரேலியா வந்து டூரிஸ்ட் வீசா வச்சுருக்கிறதுனால இந்த இதை நான் யூஸ் பண்ணிக்க முடியுது. பட் நீங்கள் ஆஸ்திரேலியன் வீசா எடுக்கலை, ஆஸ்திரேலியா போகலை, ஒன்லி நியூசிலாந்து மட்டும் வரீங்க அப்படின்னா இந்த இதை ஃபாலோ பண்ண முடியாது. இன்னொரு மெத்தட் இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு இதை யூஸ் பண்ணலாம். எந்த வகையிலனா ஆஸ்திரேலியாவுக்கு பணமே இல்லாமல் டிரான்சிட் வீசா எடுக்க முடியும். இப்போ எப்படி டூரிஸ்ட் வீசா எடுக்கிறது அதே மாதிரியே ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆஸ்திரேலியன் வீசாவுக்கு டிரான்சிட் வீசாவுக்கு அவங்களோட வெப்சைட்டில் 2 டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா. ஆஸ்திரேலியாவுக்குள்ளே என்ட்ரு ஆகிறது, ஆஸ்திரேலியாவிலேருந்து வெளியில் போகிறது. வித்தின் 72 ஹவர்ஸ்க்குள்ளே இருந்தது அப்படின்னா இந்த 2 டிக்கெட்டையும் மெர்ஜ் பண்ணி அட்டாச் பண்ணி 2 ஃப்ளைட் டிக்கெட்ஸு, பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ இதெல்லாம் அட்டாச் பண்ணி டிரான்சிட் வீசா அப்ளை பண்ணலாம். பணம் தேவையில்லை. ஆனால் நிறைய பேருக்கு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரிஜெக்ட் பண்ண தேவையில்லை, பட் இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு ரிஸ்க் எலமெண்ட் இருக்குது. நியூசிலாண்டு போகிறவங்க ஆஸ்திரேலியாவும் சேர்த்து தான் கவர் பண்ணுவீங்க. அந்த பட்சத்தில் ஆஸ்திரேலியன் வீசா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வீசா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நியூசிலாந்து வீசா அப்ளை பண்ணுங்கள். ஆஸ்திரேலியன் வீசா வச்சு நியூசிலாந்து வீசா அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ இந்த 2 வீசா கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து சுலபமாக சீப்பாக வந்து நீங்கள் 2 நாடுகளையும் வந்து ட்ராவல் பண்ணிடலாங்க. இதுதான் விஷயம். மற்றபடி ஒன் வே தனியாக வந்து நியூசிலாண்டுக்கு போட்டிங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்படி தான் வந்து என்னோட இதை குறைச்சேன். நம்மளோட 78வது நாடான நியூசிலாந்து போயிட்டுருக்கோங்க. ஸோ இத்தனை நாடுகள் நான் வந்து பயணம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது, இவ்வளோ சீப்பாக ஃப்ளைட் டிக்கெட் கண்டுபிடிச்சி புக் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஸ்கை ஸ்கேனர் ஆப். இந்த ஆப்பை பற்றி பல வீடியோஸில் பல இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டு போகிறதுக்கு ஒரே புக்கிங்கில் ஒரே பிஎன்ஆரில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் ஒன் வே தனியாக புக் பண்ணிங்கன்னா 50,000 ரூபா வரும். இதுவே இப்போ நம்ம போகிற மாதிரி இந்தியா டு நியூசிலாண்டு பாலி வழியாக 2 புக்கிங் தனித்தனியாக பண்ணிங்கன்னா நான் போகிற மாதிரி சீப்பாக வந்து புக் பண்ணிடலாம். ஸோ நானும் ஸ்கை ஸ்கேனரில் கண்டுபிடிச்சி தான் புக் பண்ணேன். எப்படி நம்ம ஸ்கை ஸ்கேனர் யூஸ் பண்ணி இந்த 2 தனித்தனி லோ காஸ்ட் ஏர்லைன் மூலிமா நியூசிலாண்டுக்கு சீப்பாக போக முடியும் அப்படின்னு டைரெக்டாக ஒரு பார்த்துருவோமா ஒரு டெமோ வாங்க. ஸ்கை ஸ்கேனர் ஆப் ஓப்பன் பண்ணிடுவோம். உள்ளே போய் ஃப்ளைட்ஸ் கிளிக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா டு நியூசிலாந்து போகிறது பாலி வழியாக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பாலியிலேருந்து நியூசிலாந்துக்கு எந்த டேட்டில் எந்த ஏர்போர்ட்டுக்கு சீப்பாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? ஸோ பாலி டு நியூசிலாந்து போட்டுக்குங்க. போட்டு இந்த ஃப்ளெக்சிபிள் டேட்ஸில் எந்த மந்தில் சீப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஜூனில் சீப்பாக இருக்குது 19,150. கண்டினியூ கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதிர்ஷ்டவசமாக நம்ம இப்போ போகிற டெனரின்கே வந்து சீப்பஸ்ட் இருக்குது. ஸோ வெவ்வேறு சிட்டிஸ்க்கு என்ன ப்ரைஸ்ன்னு இருக்குது, சீப்பஸ்ட் ப்ரைஸு. ஸோ டெனரின் கிளிக் பண்ணுவோம். உள்ளே போனீங்கன்னா எந்தெந்த டேட்டில் சீப்பாக இருக்குன்னு காட்டுது. ஸோ ஜூன் 1க்கு சீப்பாக இருக்குது, கிளிக் பண்ணுவோம். ஸோ எந்தெந்த ஏர்லைன் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே கம்பேர் பண்ணி காட்டிடுச்சு. ஸோ சீப்பஸ்ட் நம்ம இப்போ போகிற அதே ஜெட் ஸ்டார் கிளிக் பண்ணுவோம். ஸோ பல்வேறு ஏர்லைன் பல்வேறு வெப்சைட்ஸை கம்பேர் பண்ணி சீப்பஸ்ட் இது காட்டுது. ஸோ ஜெட் ஸ்டார்லேயே காட்டுது. இதுலேயே டைரெக்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்கை ஸ்கேனர்லேயே. ஸோ ஜூன் 1க்கு சீப்பஸ்ட் இது வந்து 288 இதுங்க ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். அது அரௌண்ட் பார்த்து 19,000 வரும். நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களோட கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொடுத்து. ஓகேவா? 306 வருது. ஸோ அரௌண்ட் 20,000 வரும். நெக்ஸ்ட்டு இந்தியா டு பாலி. சென்னையிலேருந்து நீங்கள் பாலி போகிறீங்கனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்தியா டு போட்டுக்கலாம். என்ன டேட்டு? ஜூன் 1னா ஒரு நாள் முன்னாடி போகிறீங்கன்னு வைங்க, 31. ஸோ 31 நீங்கள் 2350 கிளம்புனீங்கன்னா 1ஆம் தேதி அடுத்த நாள் நைட் போகுது. பட் நம்ம அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடியே போகணும். அப்போ இந்த ஃப்ளைட் கிளிக் பண்ணால் பாருங்கள் 6:40க்கு போயிடுவோம். மறுபடியும் நம்மளோட ஜெட் ஸ்டார் ஃப்ளைட் வந்து 11:45. ஸோ இந்த ஃப்ளைட்டு. ஸோ அதே மாதிரி சீப்பஸ்ட் இது வந்து இதே காட்டுது ஸ்கூட். டேரெக்டாக இதிலே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்கை ஸ்கேனர்லேயே. அவ்வளோதாங்க. ஸோ 31 இந்த ஃப்ளைட் புக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சாயங்காலம் 1ஆம் தேதி சாயங்காலம் 6:40க்கு பாலி போயிடுவீங்க. 4 மணி நேரம் கேப் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இதுலேயே உங்கள் டீட்டெயில்ஸ் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. என்னங்க பார்த்துட்டிங்களா? ஸ்கை ஸ்கேனர் மூலிமா எப்படி வந்து நியூசிலாண்டுக்கு சீப்பாக வந்து நம்ம ஃப்ளைட் கண்டுபிடிச்சி புக் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரிக்கை சூப்பராக பார்த்துருப்பீங்க. ஸோ நியூசிலாந்து மட்டும் இல்லை, வேறு எந்த நாட்டுக்கு போகிறதுக்கும் ஸ்கை ஸ்கேனரில் நீங்கள் அழகாக சர்ச் பண்ணி வந்து சீப்பஸ்ட் டேட் எதுன்னு கண்டுபிடிச்சி சூப்பராக புக் பண்ணி அதுலேயே புக் பண்ணி உங்கள் வெக்கேஷன் என்ஜாய் பண்ணலாம். பாய். 9B சொன்னாங்க அந்த இது போர்டிங் பாஸ் கொடுக்கும்போதே ரொம்ப தூரம் இருக்குது, கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க அப்படின்னு. இந்த எண்டுக்கு போகணும் மாட்டேன் இருக்குதுங்க. ஆஸ்திரேலியா வீசாவும் சரி, நியூசிலாந்து வீசாவும் சரி, இப்போ வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து எம்பசியில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இப்போ எல்லாமே ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பயங்கர ஈஸி. எந்த ஏஜென்ட் யாருமே தேவையில்லை. ஆன்லைன்லேயே வந்து நம்ம வந்து வீசா அப்ளை பண்ணிடலாம். ஆஸ்திரேலியாவுக்கும் சரி நியூசிலாண்டுக்கும் சரி விசிட்டர் வீசா. பட் ஆனால் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வைக்கணும்னு வைங்களேன். ஃப்ளைட் டிக்கெட்ஸு, ஹோட்டல் வவுச்சர்ஸு, உங்கள் ஃபினான்ஷியலாக உங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதோட லீவ் அப்ரூவல் லெட்ரு,
6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 lakhs சேவிங்ஸு. அப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட இது. அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, இந்த பிபிஎஃப் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் சேவிங்ஸும் அப்புறம் கரண்ட் அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட 6 months ஸ்டேட்மெண்ட்டும் கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். சும்மா அதாவது லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துட்டு காட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 6 மாதம் தொடர்ந்து மாதம் ஒரு 2 லட்சம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 6 months ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு 2 lakhs வச்சுற மாதிரி வச்சுட்டு அப்புறம் எடுக்கணும். ஓப்பனாக சொல்லட்டுங்களா, ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸோ ஹோட்டல் வவுச்சர்ஸோ எதுவுமே தேவையில்லை. நான் வந்து அழகாக இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் சும்மா டென்டேட்டிவ் தான் கொடுக்க போகிறீங்க. ஃப்ளைட் டிக்கெட்ஸும் எதுவும் அட்டாச் பண்ண தேவையில்லை. இந்த பிளேசஸ் கவர் பண்ணுற போகிறோன்னு ஒரு ரஃப் பிளான் மட்டும் வந்து டைப் பண்ணி டே டு ரைட்டர் மாதிரி கொடுத்தா போதும். மற்றபடி Day 1 Day 2 அந்த மாதிரி போட்டுக்கலாம். டேட் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்க வீசா கொடுக்குறது ஷெங்கன் மாதிரி டேட் டு டேட் கொடுக்குறதில்ல. அப்ரூவ் ஆன டேட்லேருந்து ஆஸ்திரேலியாலாம் இப்போ மோஸ்ட்லி நான் 2வது தடவை அப்ளை பண்ணி வாங்கியிருக்கேன். 3 year மல்டிபிள் தந்திருக்காங்க. நியூசிலாண்டுக்கு 1 year மல்டிபிள் தந்திருக்காங்க. ஸோ நியூசிலாண்டு வீசா வந்து ஆஸ்திரேலியன் வீசாவும் நான் அட்டாச் பண்ணேன், என்னோட அமெரிக்கன் வீசாவையும் அட்டாச் பண்ணேன். அப்புறம் வந்து கவர் லெட்டரில் தெளிவாக மென்ஷன் பண்ணோம் எந்தெந்த நாடுகள்லாம் நீங்கள் போயிருக்கீங்க, உங்களோட ட்ராவல் ஹிஸ்ட்ரி என்ன, எதுக்காக நீங்கள் நியூசிலாண்டு கவர் பண்ண எதுக்காக வரீங்க, வந்தீங்கன்னா கரெக்டாக திரும்ப இந்தியாவுக்கு வந்துடுவீங்களா, இந்தியாவில் உங்களோட ஃபேமிலி டைஸ் என்ன, அதாவது உங்கள் குடும்பங்க யாராவது இந்தியாவில் இருக்காங்களா, நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அவங்களுக்கு எவ்வளோ முக்கியம், இதெல்லாமே வந்து தெளிவாக கவர் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா முக்கியமாக அவங்க பார்க்குறது இல்லீகல் இமிக்ரெண்ட் ஆயிடக்கூடாது ஒருத்தர் டூரிஸ்ட் வீசாவில் வர்றவங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய பேர் டூரிஸ்ட் வீசா எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே இமிக்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபேமிலி டைஸ், ப்ராப்பர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு இதெல்லாமே ப்ராப்பராக வச்சு உங்களோட இன்டென்ஷன், உங்களோட நோக்கம் டூரிசம்காக ட்ராவல்காக மட்டும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வீசா கிடச்சிருங்க. ஃபைனலாக 1.5 kilometer பக்கம் நடந்து நம்மளோட கேட்டுக்கு வந்தாச்சுங்க. 9B. அடே சாமி, இதுக்கு முன்னாடி வெர்ஜின் ஆஸ்திரேலியா மெல்பர்னுக்கு ஃப்ளைட் இருந்திருக்க மாட்டிருக்கு. போர்டிங்லாம் முடிஞ்சுது 10 மணிக்கே. சீசன் 14 முந்தின சீசன் வந்து வின்டர் சீசன் அமைஞ்சது பார்த்துருப்பீங்க. சைனா, மங்கோலியா மற்றும் ஜப்பான். அப்பா சரி, எப்பவுமே ஒரு சீசனுக்கு அடுத்த சீசன் ஒரே கான்டினெண்ட்டாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ஒரே என்ன சொல்கிறது டெம்பரேச்சர் கிளைமேட்டாக இருக்கக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப குறியாக இருப்பேன். பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு சீசன் வெவ்வேறு கான்டினென்ட், வெவ்வேறு விதமான சூழ்நிலை, இடங்கள் அப்படி தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். முந்தின எபிசோட் ஃபுல்லாக ஐஸாக பார்த்துட்டோம், ஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ரீம் ஏஷியா பயணம் பண்ணங்காட்டி இந்த சீசன் அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி யோசிக்கும் போது இதுக்கு பக்கத்தில் தான் இப்போ தான் வந்து நம்ம இது முடித்தோம் ஆஃப்ரிக்கா. ஸோ அது வேண்டாம். சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா மோஸ்ட்லி நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ அது வந்து பின்னாடி வச்சுக்கலாம். யூரோப் பாக்கி இருக்குது, பட் அது வீசா எடுக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது சரி ஓகே, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம், காட்டல, இந்த தடவை பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் இதுதான் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் சம்மர் ப்ளஸ் ஆட்டம் சீசனுங்க. சம்மர் முடிஞ்சு ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணுற சீசன். ஸோ பீக் சீசனும் முடிஞ்சிடும். அதே சமயம் வெதரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அரௌண்ட் ஒரு 25 டிகிரிலேருந்து 15 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும் மொத்த சீசனுமே நமக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெதர். ஸோ அதனால் இது பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு 20 நாள், கிட்டத்தட்ட 19 நாள் நம்ம நியூசிலாந்து கவர் பண்ண போகிறோம். சவுத்துலேருந்து நார்த்து வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு சரி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து தவிர வேறு என்ன ஒரு கவர் பண்ணலாம் பக்கத்தில் இருக்க நாடுன்னு பார்க்கும்போது, நம்ம ஆல்ரெடி இந்த சவுத் பசிபிக்கில் சில தீவுகள்லாம் கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. மலனீஷியன், பாலினீஷியன் தீவெல்லாம், அது ஃபிஜி, வனுவட்டு, சாலமன் தீவு, இதெல்லாம். இது தவிர பாலினீஷியன் தீவு ஒன்று கவர் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு போனோமே, சமோவா. அதே மாதிரி இன்னொரு தீவு இருக்குங்க நியூசிலாண்டு பக்கத்துலேயே, சமோவாவுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி. இந்த இன்டர்நேஷ்னல் டேட் லைன் சொன்னோம்ல, சமோவா, அமெரிக்கன் சமோவா, அதுக்கப்புறம் குக் ஐலாண்ட்ஸு, ஃப்ரெஞ்ச் பாலினீஷியா அப்படியே போகும். ஸோ இப்போ நம்ம போகிற இந்த குக் ஐலாண்ட்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைனுக்கு அந்த பக்கம் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு நாளே முன்ன பின்ன இருக்க போது பயங்கர ஒரு ஆச்சரியமான பின்னோக்கியெல்லாம் பயணம் பண்ண போகிறோம். அதாவது 2ஆம் தேதி கிளம்பி 1ஆம் தேதியெல்லாம் பயணம் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. நியூசிலாண்ட்லேருந்து நம்ம குக் ஐலாண்ட்ஸ் போகும்போது ட்ராவல் பேக் இன் டைம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம பயணம் பண்ண போகிறோம். ஸோ அந்த தீவு வந்து குக் ஐலாண்ட்ஸ்க்கு வந்து நியூசிலாண்டு வீசா இருந்தால் வீசா தேவையில்லை. ஆக்சுவலாக ஜென்ரலாகவே வீசா தேவையில்லைங்க குக் ஐலாண்ட்ஸ்க்கு. இந்தியன்ஸ்க்கு வீசா ஃப்ரீ அரைவல் தான். ஆனால் நீங்கள் வந்து நியூசிலாண்டில் இருந்தோ அல்லது ஆஸ்திரேலியாவில் இருந்தால் குக் ஐலாண்ட்ஸ் போக முடியும். ஸோ அதனால் இந்த 2 வீசா இல்லாமல் குக் ஐலாண்ட்ஸ் கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் குக் ஐலாண்ட்ஸை கவர் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப அழகான தீவு, பாலினீஷியன் தீவு. அப்புறம் முக்கியமாக வந்து என்ன சொல்கிறது,
இந்த பாலினேஷியன் கல்ச்சர் இருக்குள்ள சமோவாலா அது மாதிரி ஒரு வித்தியாசமான கல்ச்சர் நம்ம பார்க்க முடியும் கலாச்சாரம். ஸோ அதை கவர் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதே சமயம் நியூசிலாந்துலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது, ஜெட் ஸ்டார், இதே லோ காஸ்ட் ஏர்லைன் சீப்பாகவும் இருக்குது. அதே சமயம் அங்கேருந்து ஆஸ்திரேலியா சிட்னிக்கும் சீப்பாக ஃப்ளைட் இருந்தது. ஸோ இப்படியெல்லாம் அமையும் பொழுது அதையே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குக் ஐலண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணி ஃபைனலாக ஆஸ்திரேலியா சிட்னியும் இன்க்ளூட் பண்ணி அங்கேருந்து ஆஸ்திரேலியா பல சிட்டிஸ் கவர் பண்ண போகிறோம். எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக பேர்த்துலேருந்து கிளம்பி நம்ம வந்து கோலாலம்பூர் வழியாக ஏர் ஏஷியாவில் சென்னை வர போகிறோம். இது தாங்க பிளான். இப்படி தான் வந்து இந்த சீசன் 15 வந்து உருவாச்சு. முதல் நாடு நியூசிலாந்து, குக் ஐலண்ட்ஸ், ஃபைனலாக ஆஸ்திரேலியா. 19 நாள் நியூசிலாந்து, 5 நாள் குக் தீவுகளில், இன்னொரு 19 நாள் ஆஸ்திரேலியாவில், போக வர 1-2 நாள் சேர்த்துனா மொத்தமாக 45 நாட்கள் 3 நாடுகள். இதுதான் நம்மளோட வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 15. இது 3மே ஓஷனியா கண்டத்தில் இருக்கிறதுனால நம்ம அட்வென்ச்சர் பயங்கரமாக பண்ண போகிறதுனால இதுக்கு வந்து ஒஷானியா அட்வென்ச்சர் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். கரெக்டு தானே? இப்படி தான் பெயர் காரணமும் இந்த சீசனும் அமைஞ்சுதுங்க. ஸோ சீசன் அமைஞ்சதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் தனித்தனியாக வந்து வீசா அப்ளை பண்ணணும். வீசா வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் இந்தியன் சிட்டிசனில் பார்க்கும்பொழுது இந்த ரெண்டுக்குமே வீசா தேவை. ஆனால் எம்பசி அப்ளை பண்ண தேவையில்லை. ஆன்லைன் அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து வெப்சைட்லேயே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி வீசா எடுக்க முடியும். ஆஸ்திரேலியா வீசா எடுத்துகிட்டு தான் நியூசிலாந்து வீசா எடுத்தேன். ஆஸ்திரேலியா வீசா எப்படி எடுத்தேன், வீசா என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத நம்ம ஆஸ்திரேலியா போகும்போது பார்த்துக்கலாம். நியூசிலாண்டுக்கு எப்படி அப்ளை பண்ணேன்னா ரியல்மி நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு இமிக்ரேஷன் நியூசிலாண்டோட இந்த வெப்சைட் இருக்குங்க, அஃபிஷியல் வெப்சைட். நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், ஓகேவா? அந்த லிங்க்கில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளோட நேம், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு இது ஐடி க்ரியேட் பண்ணோம், லாகின் க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன வீசா அப்ளை பண்ணுறோன்னு அப்ளை பண்ணோம். நம்மளோட வீசா பார்த்திங்கன்னா நியூசிலாந்து விசிட்டர் வீசா அதான் டூரிஸ்ட் வீசா, ஓகேவா? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 430 நியூசிலாந்து டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க. 424 434 மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 22,000 சில்லரை வந்து இந்தியன் மணிக்கு. ரொம்ப காஸ்ட்லி தான். அமெரிக்கன் வீசாவே நான் 13,000 எடுத்தாச்சு. ஆஸ்திரேலியன் வீசா அரௌண்ட் 10,000 11,000 ஆச்சு. அதை சொல்கிறேன் உங்களுக்கு. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நியூசிலாந்து வீசா. பட் ஃபேமிலியாக அப்ளை பண்ணிங்கன்னா குறையும் ரேட் என்னென்னு. பட் நான் சிங்கிளாக வர்றதுனால சோலோவாக தான் அப்ளை பண்ணேன். 22,000 ரூபாய். ஃபஸ்ட்டு லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ண ஒரு 5,000 பக்கம். அதாவது உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு, நீங்கள் கரண்ட் ஜாப் என்ன பண்ணுறீங்க, என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ட்ராவல் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸில் மெயினாக பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜோட ஸ்கேனு, ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் அந்த இது அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் இது பண்ணணும். நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு. இது தவிர ஃப்ளைட் டிக்கெட்டோ ஹோட்டல் வவுச்சர்ஸோ தேவையில்லைங்க. முக்கியமாக அவன் செக் பண்ணுறது உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் தான். இப்போ நடந்து வரும்போது சொல்லிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வந்து பணம் இருக்கா உங்கள் அக்கௌண்ட்டில், அது கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களான்னு தான் பார்க்குறாங்க. நீங்கள் அந்த ஒரிஜினல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. நீங்கள் பேங்க்கில் போயிட்டு லாஸ்ட் 6 months பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிரெடிட்டாக கொடுப்பாங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து சீல் வச்சு சைன் பண்ணி தருவாங்க. அதை ஸ்கேன் பண்ணி PDF ஆக்கி அட்டாச் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்து யூடியூபர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கவர் லெட்டரில் வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன். யூடியூபர், நான் வந்து இத்தனை கண்ட்ரிஸ் போயிருக்கேன், அமெரிக்கன் வீசா என்கிட்ட இருக்குது, ஆஸ்திரேலியன் வீசா இருக்குது, இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட லீவ் அப்ரூவல் லெட்டர், இந்த டேட்லேருந்து இந்த டேட்டு நியூசிலாந்து போகிறதுக்கு இவருக்கு நாங்கள் வந்து லீவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி லீவ் அப்ரூவல் லெட்டர் கொடுப்பாங்க. அது வாங்கி அட்டாச் பண்ணணும். அது தவிர இப்போ நான் வந்து இப்போ யூடியூப் எனக்கு இன்கம் வருதுல்ல, அதில் லாஸ்ட் 3 monthsோட சேலரி ஸ்லிப், பே ஸ்லிப் அட்டாச் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதோட பே ஸ்லிப் அட்டாச் பண்ணணும். இதே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் பிஸ்னஸோட அந்த கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும்ல, அதோட ஸ்டேட்மெண்ட்டு, அந்த பிஸ்னஸ்க்கான ப்ரூஃப் ஏதாவது இருக்கும்ல, அதெல்லாம் அட்டாச் பண்ணணும். ஸோ இதுதான் இது தவிர நம்மளோட ஃபேமிலி டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். அதாவது ஒய்ஃப் இருக்காங்களா, அம்மா அப்பா இருக்காங்களா, குழந்தைங்க இருக்காங்களா, அவங்க என்ன படிக்கிறாங்க, இதெல்லாம் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸில் நான் வந்து என்னோடய US வீசா அட்டாச் பண்ணேன், என்னோடய ஆஸ்திரேலியன் வீசா அட்டாச் பண்ணேன், என்னோட பிரேசில் வீசாக்கு லைவில் இருக்குது 5 வருஷம் மல்டிபிலிட்டி சொல்லி நான் அதை அட்டாச் பண்ணேன். இதெல்லாம் போட்டு ஃபைனலாக கவர் லெட்டர் ஒன்று அட்டாச் பண்ணணும். கவர் லெட்டர்னால் நான் எதுக்காக நீங்கள் எனக்கு வீசா கொடுக்கணும், நான் ஒவ்வொரு சீசன் வந்து இது மாதிரி ஒரு 3 நாடுகள் சேர்த்து 50 நாட்கள் டு 40 to 50 நாட்கள் பயணம் பண்ணுவேன். ஸோ இந்த சீசன் வந்து உங்களுக்கு எனக்கு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, குக் ஐலாண்ட்ஸ்லாம் கவர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பிளேசஸ், அதாவது டேட் வைஸ் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் ஒரு ஜென்ரலாக ஒரு Day 1 Day 2 போட்டு ஒரு 10 நாள் இந்த பிளேசஸ்லாம் கவர் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு ரஃப் ஐட்டனரி அது ரெடி பண்ணிக்கங்க, அதை அட்டாச் பண்ணிக்கங்க. கவர் லெட்டரில் அதை மென்ஷன் பண்ணிடுங்க, இந்த பிளேசஸ்லாம் வந்து நியூசிலாண்டில் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இங்கேருந்து குக் ஐலாண்ட்ஸ் போய்ட்டு அப்படியே ஆஸ்திரேலியாவிலேயே நியூசிலாந்து இந்தியா போகிறேன். இதுதான் வந்து என்னோடய பிளானு. ஸோ வந்து நான் நியூசிலாந்து டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் வரேன். நான் கண்டிப்பாக வந்து என்னோடய
செலவுகள் எல்லாமே நானே பார்த்துப்பேன். என்கிட்ட அந்தளவுக்கு இதில் பேலன்ஸ் இருக்குது. நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை. அப்புறம் வந்து என் ஃபேமிலி டைஸ் மெயினாக பார்ப்பாங்க. என்னோடய ஃபேமிலி ஒய்ஃபும் குழந்தையும் அம்மாலாம் வந்து ஊரில் இருக்காங்க. ஸோ நான் கண்டிப்பாக என்னோடய ப்ரெசன்ஸ் அங்கே தேவை. நான் முடிச்சுட்டு கண்டிப்பாக இந்தியா போயிடுவேன் அப்படிங்கிறத தெளிவாக கவர் லெட்டர் மென்ஷன் பண்ணி அதை ஃபைனலாக சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுங்க. அட்டாச் பண்ணி ஃபைனலாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, மாஸ்டர் வீசா கார்டு இது வேணாலும் இது பண்ணலாம். $430 நியூசிலாந்து டாலர்னு நினைக்கிறேன். நான் அப்ளை பண்ணும்போது 50 ரூபா இருந்தது. இந்த ஒரே மாதத்தில் பயங்கரமாக ஏறிடுச்சு. பார்த்துருப்பீங்க எல்லா டாலருமே 55 ரூபா ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 54-55 ரூபா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 22,000 to 23,000 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் இருந்து போச்சுங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக எனக்கு 10 நாளில் வீசா வந்துருச்சுங்க. நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக நியூசிலாந்து விசிட்டர் வீசா வந்துருங்க. இவ்வளோ தான், இதுதான் நடந்தது. இப்படி தான் வந்து இந்த சீசன் 15 ஃபார்ம் ஆச்சு. நியூசிலாந்து வீசா ஆன்லைனில் நானே அப்ளை பண்ணி எந்த ஏஜென்ட் ஹெல்ப் இல்லாமல் நம்மளே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் சேம் டாக்குமெண்ட்ஸ் தான் ஆஸ்திரேலியாவுக்கும். பட் ஆஸ்திரேலியா வீசா வந்து விலை கம்மின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அரௌண்ட் 190 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் நினைக்கிறேன். 180 அரௌண்ட் 12,000 பக்கம் ஆச்சுங்க ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்க்கு, ஆஸ்திரேலியன் வீசாவுக்கு. ஸோ இந்த 2 வீசாவுமே எந்த ஏஜென்ட்டும் தேவையில்லை. உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் பெர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸோ ஹோட்டலோ முன்னாடியே புக் பண்ண தேவையில்லை. வீசா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவாக இந்த டேட் வரேன், இந்த டேட் வரைக்கும் இருப்பேன்னு மென்ஷன் பண்ணால் போதும், ப்ரூஃப் கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இப்படி தான் இந்த சீசன் ஃபார்ம் ஆச்சு. நியூசிலாந்து வீசா நான் எடுத்தேன். லிங்க் உங்களுக்கு வந்துடும் கீழே. இதில் போய் நீங்களே வந்து லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி பே பண்ணி அப்ளை பண்ணலாம். 10 to 15 நாளுக்குள்ளே உங்கள் இதுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அதாவது ரிஜெக்டட்னாலும் வந்துடும், இதனாலுமே அக்செப்டட்னாலும் வந்துடும். நமக்கு வீசா கிடச்சிருச்சு. யூஸ்வலாக ஸ்ட்ராங், அதாவது நம்ம ப்ரீவியஸ் வீசா வச்சுருந்தாங்க அப்படின்னா 1 year மல்டிபிள் என்ட்ரி தராங்க. ஆஸ்திரேலியாவுக்கு 3 வருஷம் தந்திருக்காங்க. நியூசிலாண்டுக்கு 1 year மல்டிபிள் என்ட்ரி. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 நாடுகளுமே பயங்கர எக்ஸ்பென்சிவ். நம்ம எப்படி வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டில் சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக போகுதுங்க இந்த சீசன். ஓகேவா? போகலாம் வாங்க. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். மீண்டும் நம்ம வந்து போர்டிங் அப்போ கன்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? உங்களுக்கு எல்லா தகவல்களும் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கிளியர் ஆயிடுச்சுல? போகலாம் வாங்க. ஸோ போர்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நம்மளோட கோல்ட் கோஸ்ட்டுக்கு. பட் ஆனால் என்ன விஷயம்னா இங்கே வந்து மீண்டும் பேக்கை செக் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம இந்த தாவரங்கள், இந்த சாப்பாட்டு ஐட்டங்கள், அப்புறம் வந்து இந்த ஷூவில் ஏதாவது அழுக்கு இருக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க. பயங்கரமாக செக் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியாலாம் இது கூட. ஸோ கவனமாக எடுத்துகிட்டு வாங்க. ஏதாவது கண்ட பொருளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ எடுத்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும். பேக்கை செக் பண்ணிட்டு நான் உள்ளே போகிறேன். ஓகேவா? வாங்க. ஓகேங்க, மணி 11:55. எல்லோரும் போட் பண்ணிட்டாங்க. நம்ம தான் கடைசியாக போட் பண்ண போகிறோம். போகலாம் வாங்க. நியூசிலாந்து. தேங்க்யூ. பாய். போகலாம் வாங்க. ஃப்ளைட்டு டிலே ஆகிட்டுருக்குதுங்க. 11:55 வண்டி எடுத்துருக்கணும். இப்போ தான் போர்டிங்கே போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும் எடுக்கிறதுக்கு. பட் எப்படி இருந்தாலும் போகிறது சரியாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ஃப்ளையிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 to 5.5 மணி நேரம். ஆஸ்திரேலியாவோட கோல்டு கோஸ்ட் டைமுக்கு, குயின்ஸ்லாண்ட் டைமுக்கு காலையில் 7:30 மணிக்கு போயிடலாம். ஸோ டிலே ஆகாது. மோஸ்ட்லி பிடிச்சிருவாங்க. போகலாம். ஓகேங்க, அப்படியே போக வேண்டியதான். நம்ம இவர் தான் நமக்கு வந்து போர்டிங் பாஸ் கொடுத்தது அங்கே செக்இன்ல. இங்கே வந்துட்டாங்க முடிச்சுட்டு வந்து. நைஸ் மீட் யூ பிரதர். தேங்க்யூ. See you. நைஸ் மீட் யூ. இவர் வந்து குப்பாங் ஏரியா, அதாவது வெஸ்ட் டிமர், இந்தோனேஷியாவில். யூ ஃப்ரம் விச்? பாலினீஸ் ஆர் யூஆர் பாலினீஸ்? ஓகே. நைஸ் மீட் யூ பிரதர். தேங்க்யூ. See you. பாய். தங்கமான மனுஷன், ஜாலியாக பேசினார். டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணி தான் கொடுத்தாரு போர்டிங் பாஸ். பட் ஆனால் நம்ம கேட்ட மாதிரி விண்டோ சீட் கொடுத்துட்டாரு. கேட்டேன் ஃப்ளைட்டு ஃப்ரீயான்னு. 98% ஃபுல் அப்படின்னாங்க. ஸோ நமக்கு கன்ஃபார்மாக 3 சீட் கிடையாது, விண்டோ சீட்டு தான். நிம்மதியாக வந்து அப்படியே சாஞ்சு தூங்கிட்டு போக வேண்டியது தான். மழை பெய்யுதுங்க. இது மழை சீசன் பாலியில், நல்லா மழை பெய்யுது. கொஞ்சம் டிலே ஃப்ளைட்டு. ஓகேங்க, எல்லோரும் போட் பண்ணிட்டாங்க. நம்ம தான் கடைசி. அப்படியே போக வேண்டியது தான். இந்த பாலிக்கு நன்றி. ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம். ஹலோ. ஓகேங்க, ஆஸ் எக்ஸ்பெக்டட் மொத்த ஃப்ளைட்டு ஃபுல்லுங்க. நம்மளுக்கு 19 போய் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, உட்காந்தாச்சு. என்ன தான் 3 சீட் கிடைக்கலாம் கூட. இங்கே பாருங்கள், மிடில் சீட் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் பார்த்தா ஜாலியாக ரிலாக்ஸாக போகலாம். அப்படி காலத்தை வலிச்சுட்டு. ஸோ எப்படி வந்து ஏர் ஏஷியா வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு முக்கிய கனெக்ஷனும், இந்த ஜெட்ஸ்டார் ஏஷியா வந்து நியூசிலாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் முக்கியமான லோ காஸ்ட் ஏர்லைனுங்க. டொமஸ்டிக்கும் சரி, இந்த பக்கத்து நாடுகளை கனெக்ட் பண்ணுறதுலையும் சரி, இந்த பாலி இதெல்லாமே. ஸோ அதனால் வந்து
ஒரு அட்டகாசமான லோ காஸ்ட் ஏர்லைன் ஜெட்ஸ்டார் ஏஷியன் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஏர்பஸ் 320 நியூ. ஐயோ என்ன சடனாக இதாகுது. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். இந்த பாலிக்கு நன்றி. பை பை பாலி, இந்தோனேஷியா. மீண்டும் வேற ஒரு சீசனில் சந்திக்கலாம். நம்மளோட இந்த நீண்ட நெடிய நியூசிலாந்து பயணத்தில் 3வது ஃப்ளைட்டுங்க. பாலி டு ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாண்டில் இருக்க கோல்டு கோஸ்ட். சரி, நான் தூங்குறேன், காலையில் சந்திப்போம். ஓகே, நல்லா தூங்கிட்டேங்க. ஒரு 4.5 மணி நேரத்துக்கு பக்கம் தூங்கியாச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் இறங்க போகிறோம் ஏர்போர்ட்டில் கோல்டு கோஸ்ட். பாருங்கள், ஆஸ்திரேலியா வந்தாச்சு. உள்ளே தான் பறந்துட்டுருக்கோம். பச்சை பசைன்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஆஸ்திரேலியாவிலேயே பச்சை பசைன்னு இருக்கிற ஒரே ஸ்டேட் வந்து இந்த குயின்ஸ்லாண்டு மட்டும்தாங்க. இது வந்து நிறைய மழை பெய்கிற இடம், டிராபிக்கல் இடம். இறங்கி பேசுவேன், ஒரு அரை மணி நேரத்தில் இறங்கிடலாம். வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் லேண்ட் ஆக போகிறோம். பார்த்தீங்களா, பெரிய சிட்டி. இது வந்து பிரிஸ்பெயின் சிட்டிங்க. இது பக்கத்தில் தான் கோல்டு கோஸ்ட் இருக்கு. வந்தாச்சுங்க. ஆஸ்திரேலியாவில் அனைத்து நகரங்களுமே கடலை ஒட்டி தாங்க அமைஞ்சிருக்கு. அனைத்து முக்கிய நகரங்களுமே. அதில் இந்த கோல்டு கோஸ்ட் வந்து இந்த குயின்ஸ்லாண்டில் உள்ள ஒரு முக்கியமான சிட்டி. இதுக்கு பக்கத்துலேயே பிரிஸ்பெயின் இருக்குது, அதுவும் ஒரு முக்கியமான சிட்டி. ஆல்மோஸ்ட் ஒரு ட்வின் சிட்டிஸ்னே சொல்லலாம். இந்த பிரிஸ்பெயினில் தான் அந்த வேர்ல்டு ஃபேமஸ் அந்த கேபா கிரவுண்ட் இருக்குது, கிரிக்கெட் கிரவுண்டு. இந்த கோல்டு கோஸ்ட் வந்து இந்த இதுக்கு ஃபேமஸுங்க. அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்லாம் நிறையா இருக்கும். நிறைய குழந்தைங்க ஃபேமிலிஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற இடம் இந்த கோல்டு கோஸ்ட். ஒரு 6 பேர் கடலில் கலக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆஸ்திரேலியாவிலேயே ஓரளவுக்கு இந்த இந்தோனேஷியா, நம்ம ஊர் மாதிரி இந்த வெப்பமண்டல காடுகள், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிற ஒரே ஸ்டேட்டு இந்த குயின்ஸ்லாண்டு மட்டும்தான். இது மழை காலம் இங்கே, பாலி மாதிரியே. இங்கே வருஷம் ஃபுல்லாக வெயில் அடிக்கும். குளிர் மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரி போகாதுன்னு வைங்களேன். 5 டிகிரி 10 டிகிரிலாம். நாங்கள் லேண்ட் ஆக போகிறோம். அந்த பக்கம் கடல் கொட்டி தான் ஏர்போர்ட்டே இருக்குது. அவ்வளோதாங்க, வந்து விட்டோம் ஆஸ்திரேலியா. கோல்ட் கோஸ்ட் நகரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகேங்க, தேங்க்யூ. வந்தாச்சுங்க, ஆஸ்திரேலியா வந்து விட்டோம். மணி காலை 8:20. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் டிலே எங்கள் ஃப்ளைட்டு. நமக்கு வந்து 9:35 ஃப்ளைட்டு இங்கேருந்து நியூசிலாண்டுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் இருக்குது. டைம் இருக்குன்னு பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இங்கேருந்து நிறைய கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் நியூசிலாண்டுக்கு இருக்குது. கிரைஸ்ட் சர்ச்சுக்கு, ஆக்லாண்டுக்கெலாம் அதான் ஓடுறாங்க சில பேர். அவங்க ஃப்ளைட் பக்கத்தில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 3வது முறையாக வரேங்க. பட் இந்த கோல்டு கோஸ்ட் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான். பட் நம்ம கண்ட்ரி கவுண்டில் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம மீண்டும் ஆஸ்திரேலியா வருவோம். நியூசிலாந்து, குக் ஐலாண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்போ சொல்லிப்போம். பட் இருந்தாலும் என்னோடய பர்சனல் கண்ட்ரி கவுண்டில் ஆட் ஆகாது. யூடியூப் கண்ட்ரி கவுண்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? படப்படன்னு போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் இருக்கும், அப்படியே க்ராஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு போக வேண்டியதான். ஃப்ளைட்டுக்கு கேட்டுக்கு வாங்க பார்த்துப்போம். உள்ளே வந்தோம். அங்கே ஒரு நின்றுருக்காருங்க ஒருத்தர். அவர் வந்து என்ன ஃப்ளைட்டுன்னு கேட்டார். டியூனடின் அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காரு. அதில் வந்து ஒரு டிக்கை போட்டு இப்படி போங்க இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். யா, டு டியூனடின். தேங்க்யூ. ஓகே, உள்ளே வந்தாச்சுங்க. இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸு செக்யூரிட்டி முடிஞ்சுதுங்க. அப்படியே க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த பக்கம் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வரவங்க இப்படி வந்துடுவாங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இடையில உள்ளே விட்டு செக்யூரிட்டி முடிச்சுட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான், கேட்டுக்கு வந்து விட்டோம். ஸோ ஒரு அரை மணி நேரம் கேப் இருந்தாலே போதும் மாட்டிருக்குங்க. டக்குன்னு வந்துடலாம். கூட்டமும் இல்லை, சின்ன ஏர்போர்ட்டு தான். மக்கள் தொகை ரொம்ப கம்மியில். இந்த மிகப்பெரிய நாட்டில் 4 கோடி பேர் தான் வசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாதி பாப்புலேஷன் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில். முதல்லலாம் இந்த டியூட்டி ஃப்ரீலாம் ஓரமாக வச்சுருப்பாங்க, ஏதோ கடை மாதிரி போகிற வழி. இப்போ வழிக்கு இந்த டியூட்டி ஃப்ரீக்குள்ளே தான் வழியே இருக்குது. அந்தளவுக்கு தான் நிறைய ஏர்போர்ட்ஸில் வச்சுருக்காங்க. அட்டகாசமாக இருக்குதுங்க ஏர்போர்ட். சும்மா பச்சை பசேல்னு இருக்குது ஃபுல்லாக.
டிபார்ச்சர்ஸ் அங்கே இருக்குது பாருங்கள், இதில் இருக்குது 39 கேட். 39ங்கிறது அது. சரி, அப்படியே போய் இங்கேயே உட்காரோம், அப்புறம் பொறுமையாக ரிலாக்ஸாக போவோம். பாருங்க, இந்த டிரான்சிட்டுக்கு, அதாவது நம்ம டிரான்சிட்லேயே பல வகை இருக்குது. இப்போ நம்மளது வெவ்வேறு பிஎன்ஆர் பாலியில் வெளியில் போயிட்டு உள்ளே வந்தோம், இமிக்ரேஷன்லாம் முடிச்சு, அதுக்கு வீசா தேவைப்படுது, அது ஓகே. ஆனால் இந்த மாதிரி டிரான்சிட்டு ஜஸ்ட்டு இங்கே இமிக்ரேஷனே கிராஸ் பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே செக்யூரிட்டி முடிச்சுட்டு கேட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம போகல, இமிக்ரேஷனே கிராஸ் பண்ணல. இருந்தாலும் டிரான்சிட் வீசா கேட்குறாங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுக்கணும். எதர் டிரான்சிட் வீசா அப்ளை பண்ணி எடுக்கலாம் ஆஸ்திரேலியா வெப்சைட்டில் ஃப்ரீ. இல்லைனா நம்மளை மாதிரி நீங்கள் 2 நாடுகள் கிளப் பண்ணி வரீங்க, இல்லை உங்கள்கிட்ட டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணி எடுத்தீங்க, மல்டிபிள் என்ட்ரி தான் கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியா. அப்படி வச்சுருந்தீங்கன்னா இது தேவையில்லை டிரான்சிட் வீசா. ஸோ எப்படி இருந்தாலும் வீசா அப்ளை பண்ணி எடுக்கணும். மொத்தத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரே பிஎன்ஆரில் டிரான்சிட் பண்ணால் கூட, நியூசிலாண்டு போகிறதா இருந்தால் கூட, இல்லை வேறு ஏதாவது பசிபிக் ஐலண்ட்ஸ் போகிறதா இருந்தால் கூட. இப்படி இருக்குது பாருங்க, இடம் சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி பச்சை பசைகள் ஆஸ்திரேலியாவோட மற்ற சிட்டிஸில் பார்க்க முடியாது. இருக்கும், பட் இதுதான் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கிற ஸ்டேட்டு குயின்ஸ்லாண்டு. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு 39 அதோ அல்லது இந்த ஃப்ளைட் நின்றுட்டுருக்கு பாருங்கள், ஏதோ ஒன்றா தான் இருக்கும். ஒட்டுமொத்த ஏர்போர்ட்டும் காலி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் இந்த டியூனடின் ஃப்ளைட்டுக்காக தான் வெயிட் பண்ணாங்களாட்டிருக்கு. விட்டு அப்புறம் சாயங்காலம் தான் கிரைஸ்ட் சர்ச்சுக்கு ஃப்ளைட்டு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. போகலாம் வாங்க. டியூனடின் JQ189 இப்படி போய் அங்கே கனெக்ட் ஆகுது. அந்த ஃப்ளைட்டு தான் நம்ம பார்த்த மாதிரி. இப்போ ஏறுவோம் வாங்க. இங்கேருந்து கரெக்டாக 3 மணி நேரங்க நியூசிலாண்டு. வாங்க ஃப்ளைட்டு போய் ஏறுவோம். செக் பண்ணாங்க, பாஸ்போர்ட் வித் போர்டிங் பாஸு, அப்படியே உள்ளே விட்டாங்க. பட் ஆஸ்திரேலியாவில் ஒரு விஷயம் இருக்குதுங்க. டொமஸ்டிக் ஃப்ளைட்லாம் வந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஐடி கார்டு கூட எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஐடி கார்டு கூட எங்கேயுமே செக் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர் பஸ் டிக்கெட் மாதிரி உள்ளே ஏறி போயிட்டே இருக்கலாம். ஆஸ்திரேலியாவுக்குள்ள டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸு இன்னும் அப்படி தான் இருக்கான்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. பட் இன்டர்நேஷ்னல் எல்லாமே செக் பண்ணுறாங்க. போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், வெர்ஜின் ஆஸ்திரேலியா நிற்கிது பாருங்களேன். அடுத்து ஆஸ்திரேலியாவில் 3 முக்கியமான ஏர்லைன் இருக்குங்க. ஒன்று இவங்களோட நேஷ்னல் ஏர்லைன் குவாண்டாஸ் ஏர்வேஸ், 2வது இந்த வெர்ஜின் ஆஸ்திரேலியா, இது 2மே ரெகுலர் ஏர்லைனு. 3வது இப்போ நம்ம போகிற ஜெட்ஸ்டார் ஏஷியா, இது லோ காஸ்ட் ஏர்லைன். வாங்க, நம்மளோட இந்த நீண்ட நெடிய பயணத்தில் கடைசி ஃப்ளைட்டு ஏற போகிறோங்க. அப்பா, முந்தா நேற்று மதியம் கிளம்புனது ஈரோட்டில், மாறி கோலாலம்பூர், பாலி, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி கடைசி ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. வாங்க, உட்காந்துட்டேன். ஃப்ளைட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. அதனால் எந்த சீட்டுமே ஃப்ரீயாக இல்லை. நமக்கு அட்லீஸ்ட் விண்டோஸ் கிடச்சதே பெரிய அதிர்ஷ்டம் தான். அங்கே பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஜம்முன்னு உட்காந்துட்டேன். ஓகேவா, அப்படியே ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பிடலாம். இந்த நீண்ட நெடிய பயணத்தில் கடைசி ஃப்ளைட் எடுத்துடலாம். பை பை ஆஸ்திரேலியா. கோல்ட் கோஸ்ட் நம்ம திரும்ப வரமாட்டோம் ஆஸ்திரேலியா சீரீஸில். பட் ஆனால் இதே குயின்ஸ்லாண்டு மாகாணத்தில் கெய்ன்ஸுங்கிற இடத்துக்கு வருவாங்க. கோல்டு பேரியர் ரீஃப் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரேட் பேரியர் ரீஃப், உலகத்திலேயே மிக பெரிய பவளப்பாறைகள் இருக்கிற இடம் அந்த குயின்ஸ்லாண்டு தான், அந்த கிரேட் பேரியர் ரீஃப். அதோட பேஸ் டவுனான கெய்ன்ஸ் வரும். நம்மளோட கடைசி ஃப்ளைட் கோல்டு கோஸ்ட் டு நியூசிலாண்டோட டியூனடின். 3 மணி நேரம் பயணங்க. ஜம்முன்னு போய் இறங்கிடலாம். எப்படி பயணம் பண்ண போகிறோம்னா, அப்படியே கடலில் இறங்க போகிறோம். இந்த ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாண்டுக்கு இடையில டாஸ்மான் சி அப்படின்னு இருக்குதுங்க. ஸோ அந்த டாஸ்மான் சீயில் பயணம் பண்ணி நியூசிலாண்டுக்குள்ளே என்ட்ராகி அப்படியே டியூனடின் போய் இறங்கிட வேண்டியது தான். எப்படி இருக்குது பாருங்கள், பலமாக பச்சை பசைன்னு காடுகள். மழை சீசனு இன்றைக்கி ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல, வெயில் அடிக்குது. இந்த கோல்டு கோஸ்ட் எதுக்கு ஃபேமஸ்னால், இங்கே நிறைய பீச்சஸ்லாம் நல்லாயிருக்கும். இங்கே கோஸ்ட் லைனு, அப்புறம் நிறைய இங்கே பீச் ரெசார்ட்ஸ்லாம் இருக்குதுங்க. அப்புறம் அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், அது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நிறைய குடும்பங்கள்லாம் விடுமுறைக்காக இங்கே கோல்டு கோஸ்ட் வருவாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபுல்லாக. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கடல் என்டர் ஆயிடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 3 மணி நேரம் பயணத்தில் ஒரு 2.5 மணி நேரம் கடலில் தாங்க. அவ்வளோதான், வந்தாச்சு பாருங்கள். கடல் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த கோஸ்ட் லைன். அட்டகாசமான கடற்கரை. ஆஸ்திரேலியா இதுக்கு ரொம்ப ஃபேமஸ், நியூசிலாண்டும் கூட. பட் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப நல்லாயிருக்கும், முக்கியமாக குயின்ஸ்லாண்டு. இங்கே நிறைய இந்த கோல்ட் கோஸ்ட்டு, சன்ஷைன் கோஸ்ட்டு, நிறைய இந்த கோஸ்ட் பேர்லேயே டவுன்ஸ் இருக்குது. அவ்வளோதான், உள்ளே அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போகுது பாருங்கள் அந்த கடற்கரை. ஓகே, உள்ளே வந்தாச்சு கடலுக்குள்ளே. 3 மணி நேரம் பயணம் டாஸ்மான்சியில். லைட்டாக நானும் ஒரு தூக்கத்தை போடுறேன். தூங்கி எந்திரிச்சா நியூசிலாண்டு. அப்பா, 2.25 மணி நேரம் ஆச்சுங்க. இன்னொரு 1/4 மணி நேரம் இறங்கிட போகிறோம் நியூசிலாந்து.
நியூசிலாண்டில். இங்கே பாருங்க பறந்துட்டுருக்கோம். நியூசிலாண்டோட ஆல்ப்ஸ் மலையில் பறந்துட்டுருக்கோங்க. இது சதர்ன் ஆல்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க ஃபுல்லாக நியூசிலாண்டோட நார்த் ஐலேண்ட் சவுத் ஐலேண்ட் 2 இருக்குது. நம்ம சவுத் ஐலேண்ட் தான் போயிட்டு பறந்துட்டுருக்கோம். அதில் அந்த ஈஸ்டர்ன் எண்டில் இருக்குது டியூனடின்னு. இந்த சவுத் ஐலேண்டில் தான் இந்த நியூசிலாண்டோட ஆல்ப்ஸ் மலை இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கீழே. இயற்கை அழகுக்கு உலகத்திலேயே வந்து இந்த நாட்டுக்கு ஈடு இணையாக வேறு எதுவுமே கிடையாதுங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி வந்து நியூசிலாண்டு தான். சில பேர் வந்து நார்வே சொல்லுவீங்க, ஐஸ்லாண்டு, சுவிட்சர்லாண்டு அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், பல்வேறு விதமான இயற்கை அதிசயங்கள் நிறைந்த நாடு வந்து சந்தேகமே இல்லாமல் நியூசிலாண்டு தான். பாருங்க ஏகப்பட்ட ஏரிகள் இருக்குது. சவுத் ஐலாண்டில் நிறைய ஏரிகளுக்கு ஃபேமஸுங்க. நிறைய ஃபுல்லாக மவுண்டனியஸ் இது டெரெயினு. இப்போ வந்து சம்மரில் இருக்கும், சம்மர் முடிவில், அதனால் ஐஸ் எல்லாம் உருகிடுச்சு. ஒரு சில டாப் இதில் மட்டும் ஐசஸ் இருக்குது. மற்றபடி வின்டரில் வந்து ஜூன் டு ஆகஸ்ட் வந்தோம்னா இந்த மலைகள் ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்கும். இறங்க போகிறோம் இன்னும் சில நிமிடங்களில். 2000 குஷி படத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஏகப்பட்ட படங்களில் அந்த பாட்டு எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சவுத் ஐலாண்டில் தாங்க வந்து எடுப்பாங்க. லேக் டெக்காப்போ, குயின்ஸ்டவுனு இந்த மாதிரி இடங்களில், மவுண்ட் குக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம். பச்சை பசேல்னு அங்கங்கே அப்படி குட்டி குட்டி வாய்க்கால், லேக்ஸு, நதி எல்லாம் ஓடுது. இது வந்து நியூசிலாண்டோட விவசாய டைமும் கூட. அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு அறுவடை பண்ணுவாங்க. நிறைய பெர்ரிஸு, ஆப்பிள் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம இங்கே. முக்கியமாக ஆடுகள். நியூசிலாண்டில் மனுஷங்களோட ஆடுகள் தான் ஜாஸ்தியாக இருக்குங்க. அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இறங்குற அந்த டனிடின் ஏர்போர்ட் வந்து அவுட்டரில் இருக்குங்க, சிட்டியிலேருந்து. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போகணும் டவுனுக்கு. ஒரு சின்ன சிட்டி டியூனடின்ங்கிறது. அப்பா சூப்பராக வந்தாச்சுங்க. நம்ம சேனலுக்காக 58, என்னோடய பர்சனல் வந்து 78. பாப்பா இன்னும் இமிக்ரேஷன் தாண்டணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாண்டிடும்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்குதுன்னு. அதை கைதட்டுறாங்க பாருங்க. இங்கே நிறைய பேர் வெஸ்டர்ன் இதில் எல்லாம் கைதிட்டுவாங்க ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே. ஓகே, தேங்க்யூ. சத்தியமாக இது எதிர்பார்க்கலங்க. பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நியூசிலாந்து மந்தில் கால் வைக்க போகிறோன்னு என்னால் எதிர்பார்க்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஸோ நம்மளோட 78வது நாடான நியூசிலாந்து மண்ணில் கால் வைத்து விட்டோம். அவ்வளோதாங்க, உள்ளே வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கஸ்டம்ஸ் இருக்குது, இமிக்ரேஷன் இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு பேசுகிறேன். ஓகேவா, பாய். அவ்வளோதாங்க. திஸ் வே டு ஸ்டார்ட் யுவர் டியூனடின் அட்வென்ச்சர். போகலாங்களா? எஸ், நம்மளோட 78வது நாடு நியூசிலாந்து வந்தாச்சுங்க. வெற்றி. எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பராக வந்து முடிஞ்சுது. இமிக்ரேஷன் அந்த கஸ்டம்ஸ் செக்கு எல்லாமே முடிஞ்சுது. ஜம்முன்னு வந்துட்டோம். பயங்கர ஹாப்பி. எனக்கு என்ன சொல்கிறது, இதில் படபடப்பாக இருந்தது. உள்ளே என்ட்ரானே ஒரு சின்ன ரூமுங்க. அதில் தான் இமிக்ரேஷனு. லைனில் நின்று போனேன். பாஸ்போர்ட் கேட்டாங்க, கொடுத்தேன். வீசாலாம் கேட்கல. நம்ம பாஸ்போர்ட் நம்பரோட லிங்க் ஆகிருக்கும்ல, அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் பார்த்தாங்க. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. டூரிசம் அப்படின்னு. எங்கே தங்க போகிறீங்கன்னாங்க. இன்றைக்கி ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கேன் டியூனடினில், ஆன் டாப் பேக் பேக்கர்ஸ்னு. அதை சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பிளான் நியூசிலாண்டில் எப்போ கிளம்புறீங்க அப்படின்னாங்க. இன்னும் கரெக்டாக 19 நாள் கழித்து குக் ஐலாண்ட்ஸ் போகிறேன், ஆக்லாண்டில் இருந்துன்னு சொன்னேன். எப்படி என்ன பிளான் அப்படின்னு கேட்டாங்க. இங்கேருந்து அப்படியே பிளானை சொன்னேன். டியூனடின், குயின்ஸ்டவுன், அப்படியே கிரைஸ்ட் சர்ச்சு, வெலிங்டன், அப்படியே பிளேசஸ்லாம் சொன்னேன். அதிலேயே உங்களுக்கு வந்து புரிஞ்சுருச்சு. கிளியராக வந்து டூரிசம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளான் மண்டேல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பிளேசஸ் தெளிவாக சொன்னீங்க அப்படின்னா எந்த கேள்வியும் அதுக்கப்புறம் இருக்காது. பணத்தையெல்லாம் காட்ட சொல்ல, ஹோட்டல் புக்கிங்ஸ்லாம் காட்ட சொல்ல. அங்கேருந்து
வெளியில் போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் அதை கூட காட்ட சொல்ல குக் ஐலாண்ட்ஸ் அந்த நான்வர்ட் டிக்கெட்னு சொல்லுவாங்களே அதை கூட காட்ட சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் டப்புன்னு முடிஞ்சு போச்சு, குட் டு கோ அப்படின்ட்டாங்க. வெளியில் வந்து அந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் இருக்கு இல்லைங்க, அது நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிட்டு வரணும். முன்னாடி ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க, வித்தின் 3 days ஃப்ளைட்டுக்குள்ளே நீங்கள் இது பண்ணிட்டு வரணும். அதாவது நீங்கள் இந்த டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல, ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்க ஃபுட் ஐட்டம்ஸோ இல்லைனா வந்து ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் பெருசாக இல்லை, மெயினாக ஃபுட் ஐட்டம்ஸ் இவங்க வந்து பயோசெக்யூர் மெயினாக பார்க்குறாங்க. இங்கே இருக்க தாவரங்கள் இதெல்லாமே ரொம்ப யூனிக்கான விஷயம். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வர ஏதாவது ஒரு விஷயம் இவங்களோட எக்காலஜி என்விரான்மெண்ட்டுக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பாதிப்படைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ண சொல்கிறாங்க. பட் நம்ம தான் என்றைக்குமே எதுவுமே எடுத்துகிட்டு வரது இல்லையே, சாப்பாடு ஐட்டமு, இந்த காய்கறி செடி, விலங்குகள் அந்த மாதிரி. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, பக்காவாக வந்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதுதான் டியூனடின் ஏர்போர்ட். இது வந்து டிபார்ச்சர் செக்ஷன். அரைவல் நம்ம அப்படியே வெளியில் வந்துட்டோம். இங்கே டிக்கெட்ஸ் செக்இன் கவுண்டர்ஸ்லாம் எப்படியா இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோதாங்க மொத்தமே. வெளியில் போனால் வந்துருச்சு. ஒரு குட்டி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இதே ஆக்லாண்டு, கிரைஸ்ட் சர்ச்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது நியூசிலாண்டில். நார்த் ஐலாண்டில் உள்ள ஆக்லாண்டும் வெலிங்டனும், சவுத் ஐலாண்டில் கிரைஸ்ட் சர்ச்சும் டியூனடினும். மெயின் சிட்டிஸில் டியூனடின் தான் இருக்கிறதுலையே சவுத்தில் இருக்குது நியூசிலாண்டில். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங். இன்னும் கூட எனக்கு படங்களே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நியூசிலாண்டுக்குள்ளே வந்துட்டோம். எத்தனை நாள் கனவு நிறைவேறிச்சு அப்படிங்க பார்க்கும்பொழுது பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. மணி 4ங்க. இப்போ நான் அப்படிங்க ஃப்ரீ வைஃபை போடுறேன் இருக்கும், கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் பணம் மாற்ற வேண்டியது இருக்குது. நான் டாலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ US டாலரை நியூசிலாந்து டாலராக மாற்றிக்கலாம், அது ஒன்று. 2வது சிம் கார்டு வாங்கணும், இங்கே இருக்கான்னு பார்க்கலாம், இல்லை சிட்டிக்கு போய் வாங்குறதான்னு பார்க்கலாம். இங்கேருந்து சிட்டி 30 கிலோமீட்டர் எப்படி போகிறதுன்னு பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு ஷட்டில் பஸ் போகுது, அது சிட்டி சென்டருக்கு போய்ட்டோம்னா அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹாஸ்டல். ஆனால் $20-25 பக்கம் காட்டுது. நெட்டில் பார்த்தேன், அது ரொம்ப காஸ்ட்லி. லிஃப்ட் கேட்டு போகலாமா யார் கூடயாவது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அது அமௌண்ட் சேஞ்ச் பண்ணுறேன், என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு ஓகேவா. ஏங்க இந்த ஏர்போர்ட்டில் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ தாங்க இன்ஃபர்மேஷன் சென்டரில் போய் பேசினேன். ஏடிஎம் இல்லை இங்கே, இதுவுமே இல்லைங்க. அநியாயத்துக்கு மணி எக்ஸ்சேஞ்சு இல்லை, ஏடிஎம்மும் இல்லை, சிம் கார்டு வாங்குறதுக்கும் இல்லை. ஸோ எதாக இருந்தாலும் சிட்டிக்கு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. ஏடிஎம் ஒன்று இருந்ததாம்மா, அது இப்போ ஒர்க் ஆகிறது இல்லையாம்மா. மணி எக்ஸ்சேஞ்ச் வைக்கலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பாருங்கள். இதுதான் அந்த சூப்பர் ஷட்டில், இதில் போயிடலாம், கேட்டு பார்க்கலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம லிஃப்ட் கேட்டே போக வேண்டியதான். ட்ரை பண்ணுவோம், இருங்க கேட்டு சொல்கிறேன். ஓகேங்க, அப்படியே போகலாமா. அந்த ஷட்டிலில் கேட்டேன், அவங்க வந்து கேஷ் இல்லைன்னா வந்து இதுதான் வேணும் அப்படின்ட்டாங்க. நியூசிலாண்டுக்குன்னு பஸ் இங்கே கார்டு இருக்க மாட்டிருக்கு, அது ரெண்டுமே நம்மகிட்ட இல்லை. இப்போ US டாலர் கேட்டேன், வாங்கிக்க முடியாதுன்ட்டாரு. இப்போ அதனால் வேறு வழி இல்லை, ரோட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டே போகலாம். ஓகேவா, ஹிச் ஹைக் பண்ணியே போகலாம். வாங்க, இப்படி தான் போகணும். ஒரு குட்டி ஏர்போர்ட்டு. இங்கே ரெண்டல் கம்பெனிஸ் இருக்குங்க. மோஸ்ட்லி நியூசிலாந்து வர்றவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப குறைவு அப்படிங்கிறதுனால சொந்தமாக வந்து கார் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதுதான் ஈஸியும் கூட. நமக்கு இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப தங்கமான மக்களுங்க. கண்டிப்பாக லிஃப்ட் கேட்டால் தருவாங்க. நான் லிஃப்ட் கேட்டு உங்களுக்கு வந்து ஏறிட்டு பேசுகிறேன். ஓகேங்க, இந்த டியூனடின் ஏர்போர்ட்டுக்கு நன்றி. மீண்டும் இங்கே வரமாட்டோம், அப்படியே போகலாம் வாங்க. நடந்து மனோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டரில், ஒரு 1.5 கிலோமீட்டரில். அங்கே போய்ட்டு வைங்களேன், அங்கே எப்படி வண்டிஸ் வரும், பிடிச்சி போயிடலாம். பட் சூப்பராக இருக்குது. கிளைமேட் அரௌண்ட் ஒரு 20-22 டிகிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜாலியாக நடந்து போயிட்டு லிஃப்ட் கேட்டு போவோம். ஸோ நிறைய இந்த நாட்டில் நம்ம லிஃப்ட் கேட்டு பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ஒரு ட்ரையல் பார்க்கணும்ல, அதுக்கு தான் இந்த ஏர்போர்ட் டு சிட்டி போல. வாங்க, அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இந்த ஓரளவுக்கு மெயின் ரோடு. இங்கே ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே நம்ம லிஃப்ட் கேட்டோம்னுங்களேன், கிடைக்கிறது ஈஸி. ஏன்னா இங்கே ஸ்லோ பண்ணுவாங்க. யூஸ்வலாக இங்கே நடு ரோட்டில் நின்றுட்டு லிஃப்ட்டு வந்து மக்கள் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வந்தேன். நமக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. 2 நாளாக இதாகவே இருந்தது. சும்மா சூப்பராக இருக்குது நடக்கிறதுக்கு. அது இந்த சும்மா ஜிலி கிளைமேட்டில் இங்கே தான் அந்த கேஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த பக்கம் போனால் சிட்டி, இந்த பக்கம் போனால் வேறு ஊர் போகணும். டியூனடின் போட்டிருக்கு பாருங்கள், ஹைவே நம்பர் 86. ஸோ இங்கே யாராவது வந்தாலும் லிஃப்ட் கேட்கலாம், இல்லை அப்படியே இங்கே நின்றுன்னு கேட்டாலும் ஓகே தான். இருங்க, நான் கேட்டு முடிச்சுட்டு ஏறிட்டு பேசுகிறேன். ஓகே, வந்துட்டாங்க. லிஃப்ட் கிடச்சிருச்சு. நின்றுட்டு இருந்தேன் அந்த கேஸ் ஸ்டேஷனில். ஸோ அப்புறம் பிரதர் வந்தாங்க, நம்ம இந்தியன். ஹலோ பிரதர், nice to meet you. Nice to meet you, bro. What's your name? Riju. I'm from Kumar. I'm Kumar. Nice to meet you, sir. Nice to meet you. You're from Kerala? Kerala, bhai. Okay. But
studied in Erode, Namakkal. Oh, okay, fine. Anna Silamat College. Yeah, 6 months, eh? Okay. 6 months. Okay, that's fine. Great. Nice to meet you. Thanks for the help. Thanks No, for the great it's help. Thank you. ஸோ இங்கே வந்து சிட்டி வரைக்கும் போகலையாமா, போகிற பாதி வழியில் ஒரு இடம் இருக்குங்க, மோஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு லெஃப்ட் கேட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகேங்க. ஸோ ஹிட்ச்ஹைக்கிங்க்கு ரொம்ப ஃபேமஸ் வந்து நியூசிலாண்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு ஏர்போர்ட் வந்து பார்த்தது ஒரு 10 மினிட்ஸில் கிடச்சிச்சு. அது நம்ம இந்தியனே லிஃப்ட் கொடுத்தது ஒரு பயங்கர சந்தோஷம். அட்டகாசமாக இருக்கும் பாருங்க. நேச்சுரல் பியூட்டியில் இந்த அளவுக்கு வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. ஸோ போயிட்டுருக்கோம். இவர் ஆக்சுவலாக வந்து ஒரு முக்கால்வாசி வரைக்கும் நாங்கள் போகிறாரு. அப்புறம் வந்து எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஆன் டாப் பேக் பேக்கர் சிட்டி சென்டர்னு நானேக்கு வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ இது வந்து மெயின் ஸ்டேட் ஹைவேங்க. இங்கேருந்து 23 கிலோமீட்டர்ஸு. என்னென்னா லிஃப்ட் கிடைக்கிறதுலாம் இந்த மாதிரி ஸ்டேட் ஹைவேல இருந்தோம்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமாமா. நம்ம அந்த சின்ன ரோட்டில் தான் வந்து பெருசாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணி கிடைக்கல. ஸோ அதான் சொன்னாங்க, இனிமேல் வந்துட்டு மெயின் ரோட்டில் வந்துட்டு அங்கேருந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டேஷன்ஸோ கரெக்டாக ஏதாவது முக்கில் நின்று ஈஸியாக வந்து கார் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இடத்துல நின்று கேட்டால் ஈஸியாக கிடச்சிடும். மக்கள் பயங்கர ரொம்ப தங்கமான மக்கள். அப்புறம் வந்து லிஃப்ட் கொடுக்கறதுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து நான் படித்தேன், அதனால தான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முதல் ட்ரையல். நம்ம இந்தியன் கேர்லைட்டே வந்து கொடுக்குறது பயங்கர சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். ஃபுல்லாக மாடுகள் நின்றுருக்கு. உலகத்திலேயே வந்து மனுஷங்க நம்பரோட வந்து ஆடு மாடுகள் நம்பர் அதிகம் இருக்கிறது இதில் நியூசிலாண்டில் தாங்க. ஆடுகள் வந்து இங்கே மனுஷங்களோட 5 மடங்கு ஜாஸ்தி இருக்குது. பாருங்கள், எல்லா இடத்துலையும் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள். நியூசிலாண்டோட அந்த ஆட்டுக்கறி இருக்குது பார்த்தீங்களா, மீட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி ஆகுது, ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் கூட. இவங்களோட முக்கியமான இண்டஸ்ட்ரி கூட இது, மீட் இண்டஸ்ட்ரி. கோட், ஷீப்பு. Hello brother, nice to meet you. I'm fine, how are you? Good, thank you. I'm Kumar, backpacker traveler and a travel vlogger from Tamil Nadu. Okay. Nice to meet you. Nice to meet you too. Thank you. Hello brother. How are you? Nice to meet you. I'm fine, how are you? Good. Thank you. Is it okay to take video? Yeah, sure. Okay, thank you. Thanks a lot. I just arrived at Dunedin and then trying to hitchhike to the city, and we met our brother and he's helping me to reach there. So you worked in SRM? Yes, for 10 years. Oh really? Yeah. Which year? Automobile engineering department. In the main campus, Kotangaluttu. Linus Martin. Yes, he's my HOD. Oh my god. Okay, that's cool. He was my HOD as well during my study. Like I did my automobile in SRM actually. Okay. 2004-2008 batch. Okay. You know Balamurugan sir? Balamurugan, no. I joined in 2013 and worked till 2022. And then I left the job and into full-time travel vlogging. Okay. He messages sometimes actually. Okay. Linus Martin, sir. Yeah. Okay. Yeah, he's a nice guy actually. Thank you. Nice. Really nice. Really happy to meet SRM. Yeah. SRMite. Great. Thank you. You're from Kerala? Kerala, yeah. Nice. Which part of Kerala? Actually from Chenganu. Chenganur. It's in Alapi district. You know, like when you go, have you been to Shabarimala? No. No, actually the people, those who are going to Shabarimala, they get down either in Kottayam or Okay. in Chenganu. Okay. So there is a direct bus from there to Shabarimala. Okay. I'm from Erode, near Coimbatore. Oh yes. Okay. Might know that. Yeah. I actually after my bachelor's degree, Okay. I did a short-term course in Coimbatore in GD Naidu. Okay. Probably you know about it. Yeah. I studied I did my bachelor's in Coimbatore only, Amrita University. Amrita, okay. Yeah. B mechanical engineering from 2000 to 2004. Very happy to meet you. Nice. Yeah. To meet you. Yes, okay. Nice. Thank you. ஸோ அந்த பிரதர் வந்து இங்கே கார் சர்வீசிங் கம்பெனி வச்சுருக்காரு. நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கே, கார் சர்வீசிங் கம்பெனி பண்ணுறாங்களான் இருக்கு. பயங்கர ஹாப்பி எனக்கு இவங்கள வந்து இந்தியன்ஸ் அது கேரளைட்ஸை மீட் பண்ணுறது. ஸோ இவர் பாருங்கள் எஸ்ஆர்எம்ல தான் வந்து படிச்சிருக்காங்க. எப்படி வந்து இந்தியர்களை மீட் பண்ணி எப்படி யோசிச்சு பாருங்க, எப்படியோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் பார்த்தீங்களா, அதுதான் ரான் ரியல். ஓகேவா, சரி நான் அப்படியே இது பண்ணுறேன். அவங்க வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இங்கே கொஞ்சம் ஸ்டாப் ஆட் இருக்குது, மறுபடியும் சிட்டிக்கு தான் போகிறாரு. பிரதர் நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவார் ஹாஸ்டலில், பிரச்சனை இல்லை. ஓகே, So that's like they process இந்த இப்போ மில்க் ஃபேக்ட்ரிங்களாம்மா இது? milk powder. ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியல, நியூசிலாந்து ஆடு மாடுகள் நிறைய இருக்குது. ஸோ பால் நிறைய எடுப்பாங்க. ஆர்கானிக்குங்க, இங்கே எதுவுமே வந்து இதெல்லாமே கொடுக்கறது கிடையாது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பசுமையாக இருக்குது.
ஸோ அட்டகாசமான புட்கள்லாம் சாப்பிட்டு சூப்பராக வளரும் ஆடு மாடுகள். ஸோ இங்கே கிடைக்கிறது எல்லாமே வந்து ஆர்கானிக் மில்க் தான். ஸோ எவ்ரி திங் இஸ் ஆர்கானிக் யா. ஸோ அதனால் Cows, they never put cows into like a shed or anything. It's ஓகே like open. ஓப்பன் ஓகே Like cows, goats, sheep, everything. ஓகே ஓகே. இங்கே எதுவுமே வந்து இந்த பட்டியெல்லாம் வச்சு அடைச்சிலாம் வைக்க மாட்டாங்க, எல்லாமே ஓப்பனில் தான் விட்டுருவாங்க. ஸோ அதனால் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இங்கே இருக்க விலங்குகளோட வந்து கறியும் சரி, மீட்டும் சரி, இந்த பாலும் சரி. ஸோ ரொம்ப ஃபேமஸ் மீட் அண்ட் டெய்ரி இண்டஸ்ட்ரி இங்கே நியூசிலாண்டில். ஸோ முடிச்சிட்ட ஒர்க்கு இப்போ பிரதர் வந்து சிட்டிக்கு போகிறாங்க, அங்கே ட்ராப் பண்ணிடுவாங்க நம்மளை. வந்தோம். பிரதர் அவங்களோட இதில் ஒர்க் பண்ணுறவங்களாட்ட இருக்கேன். உங்கள் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க She's finance manager. Okay, okay. I'm not beautiful today. No, it's okay. This is raw and real channel, so you can look as it is. So she So- works for a finance company. She's a finance manager. Okay. Hello. ஸோ இவங்க வந்து ஃபிலிப்பீன்ஸ் தேவோ அப்படின்னு இருக்காங்க. ஸோ நானும் ஃபிலிப்பீன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ரியலி ஹாப்பி டு மீட் யூ and I've been to Philippines as well multiple times. El Nido, especially the Palawan is the most beautiful island in the world. Everyone knows that, yeah. Yes, it's like one of the most beautiful places in the Philippines. Okay. Palawan, Okay. with most beautiful white beaches. Yes. And then it looks like Hawaii. Yeah, it's for me. It's much more than Hawaii. I've been to Hawaii as well, Kauai Island and Maui Island, but nothing compares to Palawan. Palawan is the best. Yes. Do you wish to go back? Of course, I'll go back once, maybe few more times in my lifetime. Maybe you should also try Mindanao. Mindanao, oh sure. And also I've been to south of Palawan as well, Balabac Islands. Oh, one second. Sure. Yeah. இப்போ பாருங்க, அப்படி பாருங்க, நல்லா இறக்கத்தில் இறங்குறோம். இங்கே உள்ள வந்து That's like the outs. That's like the Canadian got a peninsula. Okay. That's the peninsula which is like reaching out. Okay. So that part is like in sea, submerged in sea. Okay. And the only connection is through there. Okay. On one side. If you look into there. Okay. So that's the peninsula bit of Canadian. Okay. Okay. It's quite beautiful as well. அப்படியே சட்டகாசமாக போகுது பாருங்க. கடலில் இந்த ஒரு பெனின்சுலா மாதிரி வந்திருக்குங்க. ஒன்று பக்கம் தீபகற்பம்னு சொல்லுவாங்கல்ல, 3 டைப்ஸ், 3 பக்கமும் கடலில். The connection there? Yeah, it's like a bay. Yeah. It's like peninsula. Like it's actually into the ocean. So both sides are oceans of that. Yeah. And the only connection to the mainland is through there. Okay. Great. கடல் தண்ணி உள்ளே வந்திருக்குங்க, பெனின்சுலா மாதிரி. இங்கே நியூசிலாண்டு ஃபுல்லாமே இப்படி தான். நிறைய நீங்கள் பேஸ் பெனின்சுலாஸ்லாம் பார்க்க முடியும். ஒட்டாகோ பெனின்சுலா, ரைட்? திஸ் இஸ் ஒட்டாகோ பெனின்சுலா. Otago Peninsula. Yeah. Exactly. Yeah. இந்த ரீஜன் பேர் ஒட்டாகோ ரீஜனுங்க. ஸோ ஒட்டாகோ பெனின்சுலா இது நம்ம நிறைய எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில். I'm just taking. Very happy to meet you. Nice to meet you. What's your name? Sorry? I'm Giselle. Shishel. Nice to meet you, Shishel. We Thank call you. it Gigi. Gigi. Gigi for short. Great. Nice. Happy to meet you. Nice to meet you. வந்தாச்சுங்க. இதான் டியூனடின் சிட்டி. ஒரு சின்ன சிட்டி தான் கம்பேர்ட் டு அதர் சிட்டிஸு. உங்களுக்கு ஆக்லாண்டு, கிரைஸ்ட் சர்ச்லாம் பிகஸ்ட் பெரிய சிட்டிஸு. வெலிங்டனு இது 4th largest city. 4th largest city. Okay. But it's a Scottish settlement. Okay. So everything here is made by the Scottish. So that's the Okay. railway station there. Okay. That's the first. There's a church there. Okay. So pretty much you got a lot of architecture in Dunedin. Okay. Which is pretty much Scottish. Okay. Influenced by Scottish. Okay. That's a theatre there. Okay. Like a play theatre, not like a movie theatre. yeah. That's a play theatre. You Okay. can see like it looked like a church. Yeah. It's actually a theatre. ஓகே. இப்போ பாருங்கள், இது தியேட்டரு. ஆக்சுவலி உங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரிலாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸில் பேசுவோம். இது வந்து உங்களுக்கு தெரியும், பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது, ஸ்காட்டிஷ் காலனியாகவும் இருந்தது. ஸ்காட்டிஷ் காலனியாக In இருந்தது. 1800s, the Okay. Scottish came here to look for gold. ஓகே. That's why they settled here. ஓகே. But all the architecture is Scottish. ஓகே. இதில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பேசுவோம். டியூனடின் ஹிஸ்ட்ரி, நியூசிலாந்து ஹிஸ்ட்ரி எல்லாமே. வந்தாச்சுங்க மெயின் சிட்டி சென்டர். ஓகே, வந்தாச்சுங்க. அங்கே தான் ஆன் டாப் பேக் பேக்கர்ஸ். அப்படி இறங்கிட்டோம். பிரதர் வேறு லிஃப்ட் கொடுத்ததும் இல்லாமல் கூப்பிட்டு போய் டின்னர் வேறு வாங்கி கொடுத்துட்டாங்க. பயங்கர ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க. Thanks brother. Thanks for the lift as well as the dinner. I didn't expect this. It's all good. Seriously, you're a very good man. Thank you. No, it's good. Good day. Okay. Nice meeting you, bro. Nice meeting you, brother. Take care, right? Yeah, sure. Sure. Yeah, sure. Thank you. Enjoy. Thank you. Nice meeting you. Sure. Thank you. Thanks, brother. Thanks a lot, Raji, brother. Thank you. Bye. Sit. See your phone. Okay. Thank you, brother. Nice meeting you. Thanks for the help. Thank you. Thank you. Bye-bye. நீங்கள் வேறு வந்து ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தி கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு இப்போ போகணும்னு சொல்லிட்டாரு.
நியூசிலாண்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் தான் டின்னர் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் இப்போ ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது வீடியோ எடுக்கல நான். ஸோ கூச்சமாகவும் சங்கடமாக இருந்தது. அப்புறம் வேறு வழியில் நீங்கள் சாப்பிட்டே விட்டார். அப்புறம் சாப்பிட்டுட்டு சைனீஸ் கடை தான். ஸோ ஃப்ரைட் ரைஸு சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணார். சாப்பிட்டு முடிச்சு கொண்டு வந்து நம்மளோட ஆன் டாப் பேக் பேக்கர்ஸ் கொண்டு விட்டு போயிட்டாருங்க. அதாவது ஏதோ ஒரு லிஃப்ட் கிடைக்கும், சிட்டி சென்டர் போயிட்டு நடந்து போயலாம்னு நினச்சா நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளாவிலேருந்தே ஒரு நண்பர் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாருங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரூ வேல்யூ கார்ஸ், நம்ம ஊரில் இந்த யூஸ்டு கார் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்லாம் விற்பாங்கல்ல, அதே மாதிரி இவர் வந்து இந்த ஜப்பான் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து கார்ஸ் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் இறக்குமதி பண்ணி இங்கே வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து விற்கிறாருங்க. அந்த கார்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணி தானே கொடுக்கணும், விற்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காரு, நம்ம பார்த்தோமே. ஸோ அதனால் இவர் யூஸ்ட் கார்ஸ், இந்த ட்ரூ வேல்யூ கார்ஸ் வந்து இது பண்ணுறது. இது தவிர சில பிஸ்னஸ் பண்ணுறாருன்ருக்கு, பட் இதுதான் இவரோட மேஜர் பிஸ்னஸ். ஸோ பயங்கர ஹாப்பி ஒரு கேரளா நண்பரை மீட் பண்ணது. இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்து நம்ம ஹாஸ்டலே விட்டு போயிட்டாங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி, அதை எப்படி சமாளிக்க போகிறோமோன்னு இருந்தால் பார்த்தீங்களா, முதல் நாளே நல்லது நடந்துருச்சு, நமக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு. சரி வாங்க, இதுதான் நம்மளோட ஹாஸ்டல். மணி 8 ஆகி போச்சுங்க. மணி 8ங்கிற மணிக்கு 7 ஆகி போச்சு, இன்னும் இருட்டில். இங்கெல்லாம் வந்து சம்மரில் சன்செட் பார்த்தீங்கன்னா நைட் 9 மணிக்கு தான் செட் ஆகும். சரி ஃபஸ்ட்டு போய் நம்ம செக்இன் பண்ணுவோமா? கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியும். இப்போ எப்படி இது பண்ணுறது? ஸோ இந்த பக்கம் வந்தால் பூல் ஹவுஸ் இருக்குங்க, இதுக்குள்ளேயும் போக மாட்டிருக்கு ஹாஸ்டலுக்கு. நான் இப்போ தான் பார்த்தேன், பார்க்க மாட்டேன் ஒழுங்கா. ஸோ உள்ளே வந்தால் இங்கே ரிசப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே செக்இன் பண்ணிட்டு போக மாட்டிருக்கேன். நான் செக்இன் முடிச்சுட்டு பேசுகிறேன், ஓகேவா? ஓகேங்க, செக்இன் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் லூயிஸ், தேங்க்யூ. இங்கே பாருங்க, ஆக்சஸ் கார்டு கொடுத்துட்டாங்க. ரூம் நம்பர் 6க்கு போகணுமாம்மா. இப்படி தான் வெளியில் போகணும். இந்த ஆக்சஸ் கார்டு இருந்தால் தான் இப்படி போயிட்டு வர முடியும். இது நைட் வரைக்கும் இருக்கணும் வைங்களேன், அது வழியாக உள்ளே வந்துக்கலாம். எவ்வளோ தெரியுங்களா ஒரு நைட்டுக்கு? இதுதான் சீப்பஸ்ட் ஹாஸ்டல். 38 நியூசிலாந்து டாலருங்க. அதாவது $76 வந்து நம்ம கார்ட்லேயே பே பண்ணிட்டேன். என்னோட நியோ டிசிபி டெபிட் கார்டில் பணம் லோட் பண்ணிட்டு வந்திருந்தேன் 1 lakh. ஸோ $76 பே பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மாதம் முன்னாடி $1 50 ரூபா இருந்ததுங்க. 50 ரூபா 51 ரூபா இருந்தது இந்தியன் பணத்துக்கு. இந்த ஒரே மாதத்தில் உங்களுக்கு தான் தெரியுமே, எல்லாமே விலையேற்றம். 55 ரூபா ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ நியூசிலாந்து டாலர். ஸோ 36 × 55 போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2000 ரூபா வருதுங்க ஒரு நைட்டுக்கு. ஸோ 2 நைட்டுக்கு 4000 ரூபா பே பண்ணியிருக்கோம். சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 700 ரூபா 800 ரூபாய் கிடச்சிது. ஜப்பானில் 1500 ரூபா 1600 ரூபா பே பண்ணோம் ஹாஸ்டலுக்கு. இங்கே 2000 ரூபா தான். பட் இட்ஸ் ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. வெஸ்டர்ன் யூரோப்பில் இதை விட காஸ்ட்லியாக இருக்கும். அந்த முக்கியமாக இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்லாம், அங்கெல்லாம் $50 பே பண்ணணும் ஹாஸ்டலுக்கே. இந்த ஐஸ்லாண்டு, நார்வேலாம். அவ்வளோதான் வந்துங்க, ஆக்சஸ் கொடுத்துட்டாங்க. ரூம் நம்பர் 6க்கு போக வேண்டியதான். பக்கா பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டலுங்க. ஒரு 4-5 ஹாஸ்டல் இருக்க மாதிரி இருக்குது இந்த டியூனடினில். இது ரொம்ப ஃபேமஸ் ஹாஸ்டல். ஸோ ஒரு பேக் பேக்கிங் வைபோடு இருக்குன்னு வைங்களேன். ரூம் 7 to 12. இங்கே கொஞ்சம் வீடியோ எல்லாருக்கும் எடுத்தால் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரூம் 1 to 6. ரூம் நம்பர் 6. அவ்வளோதாங்க, செட்டில் ஆகிட்டோம். இந்த பெட் எடுத்துட்டேன், எல்லாம் வச்சுட்டேன், பேக்கெல்லாம் வச்சுட்டேன். எப்படி போகலாம் வாங்குவா. இந்த பெட்டில் தாங்க ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு 2000 ரூபா. பட் என்னென்னா இது பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட். ஸோ நாளைக்கு காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கிச்சன் ரூமுங்க. நம்ம வேணால் சமைச்சிக்கலாம், ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இருக்குது. ஓ, மேலே இப்படி போக முடிய மாட்டேங்குங்க. போகலாமா? அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியலையே. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, நாட் அலோடு. ஸோ மொத்தம் இங்கே தான் வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற இடம். வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரியான நியூசிலாண்டுக்கு ரொம்ப நாளாக வரணும்னு நினச்ச ஆசை வந்து சேர்ந்துட்டேங்க. பயங்கர ஹாப்பியாக இருக்குது எனக்கு. பயங்கர நெர்வஸாக இருக்கும் கூட, அதுதான் உண்மை. நீங்கள் பார்த்துருந்தீங்களே தெரியும், என்னால் விளாகே ஒழுங்காக பண்ண முடியுது. ஒரு மாதிரி படபடப்பாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து பண்ணுறோம். இன்னொன்று இமிக்ரேஷனில் ஏதாவது கேள்வி கேட்டு உங்களுக்கு 19 நாளுக்கும் நீங்கள் வந்து ஹோட்டல் வச்சஸ் காட்டுங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? என்கிட்ட தான் இல்லையே. 2 நைட்டுக்கு மட்டும்தான் புக் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் எதுவுமே புக் பண்ணல. கிரைஸ்ட்சர்ச்சில் ஒரு ஹாஸ்டல் புக் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஃபுல் இதுக்கு எங்கிட்ட பிளானும் பேப்பரில் இல்லை, மனசில் இருக்குது, பேப்பரில் இல்லை, அப்புறம் புக்கிங் இல்லை. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி ஏதாவது குறைச்சல் கொடுப்பாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது. அதெல்லாம் எதுவுமே ப்ரூஃப்லாம் கேட்கல, பிளான் மட்டும் சொல்ல சொன்னாங்க. ஓவரால் பிளேசஸ் நான் வாயிலே சொன்னேன், அதுவே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு இவன் ட்ராவலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் விட்டுட்டாங்க. ஸோ பயங்கர ஹாப்பி. பாருங்க, டவுன் பஸ் இருக்குது. இந்த ஊரில் டவுன் பஸ் ரன் ஆகுது, பட் அதுக்கு வந்து பஸ் கார்டு வாங்கணும். பட் எல்லாமே இங்கே வந்து 6 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங்கு.
ஸோ இங்கே எல்லாமே சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்குறவங்க எல்லாமே வந்து 6 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். ஆனால் 9 மணிக்கு தான் இருட்டு சம்மரில், அது வேறு விஷயம், அதை விடுங்க. அப்புறம் என்ன பிளான்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அடுத்த எபிசோடில் சிம் கார்டு வாங்குறது, அப்புறம் வந்து பஸ் கார்டு வாங்குறது, வந்து நம்மளோட மணியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நமக்கு பெரிய அட்வான்டேஜ் இந்த சீசன் இருக்க போது என்ன தெரியுங்களா? சைனா ஜப்பானில் நமக்கு வின்டரில் போயிருந்தோம், 3-4 மணிக்கெல்லாம் இருட்டிடும், அதனால் பெருசாக எடுக்க முடியல. இங்கே அப்படி கிடையாது, சம்மரில் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சம்மர் ஆட்டம் ரெண்டும் சொல்லலாம். நைட்டு 8 மணி வரைக்கும் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வந்து இது இருக்குங்க, வெளிச்சம். அதனால் வந்து 10 மணி 11 மணிக்கு ஆரம்பித்தா கூட மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம் நைட்டுக்குள்ளே. ஓகேவா? பார்த்தீங்களா ஒரு பிளாக் கார் போகிறது, அதுதான் உங்களுக்கு சஸ்பென்ஸு. அது அடுத்த எபிசோடில் தான் சொல்லுவேன். என்ன குமார் திடீர்னு இதை காட்டிகிட்டு இருந்த ஹாஸ்டலில் சடனாக பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு பீச் காட்டுங்க அப்படிங்கிறீங்களா? இது டியூனடினோட அவுட்டரில் இருக்க பெஸ்ட் பீச்சுங்க. டியூனடின் இது செயின்ட் கிளேர் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க இடம். வா, மணி இப்போ எவ்வளோ தெரியுங்களா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு காட்டுறேருங்க. மணி 8. இப்போ நம்ம இருக்க சவுத் நியூசிலாண்டு எல்லாம் ஃபுல்லாக ஒரே டைம் தான். நியூசிலாண்டுக்கும் 7.5 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ நியூசிலாந்து வந்து இந்தியாவோட 7.5 மணி நேரம் அஹெடாக இருக்குங்க. ஆஸ்திரேலியா வந்து 5.5 மணி நேரம். அது ஆஸ்திரேலியாவில் வந்து பல்வேறு டைம் ஜோன்ஸ் இருக்குது. சிட்னி மெல்போர்ன்லாம் 5.5 மணி நேரம் வரும். இப்போ நம்ம வந்து கோல்ட் கோஸ்ட் அது 4.5 மணி நேரம். பேர்த்தெல்லாம் வந்து 2.5 மணி நேரம் தான் இந்தியாவோட அஹெடு. ஸோ இந்த ஆஸ்திரேலியாக்குள்ளேயே பல டைம் ஜோன்ஸ் இருக்குது, சைனா மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அதே சமயம் நியூசிலாண்டு வந்து ஹோல் நியூசிலாண்டு இந்தியாவோட 7.5 மணி நேரம் அஹெடு, ஒரே டைம் ஜோன் தான். எப்படி குமார் அங்கேருந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருங்க நம்ம தங்கியிருந்த ஹாஸ்டலில் இருந்து. எப்படி வந்ததுன்னு கேட்குறீங்க? அது உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் நான் அடுத்த எபிசோடு தான் சொல்லுவேன். ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு. ஓகே வாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஒரு அட்டகாசமான ஒரு பீச்சில் தான் வந்து இந்த விலாகை முடிக்கணும்னு நினச்சேன். பாலியிலேருந்து கிளம்புனது வந்தாச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம சவுத் டியூனடினில் இருக்கோங்க. டியூனடினே ஒரு குட்டி டவுன் தான். அதில் ஒரு சவுத்து ஒரு 5 கிலோமீட்டர் நல்லா தள்ளி பீச்சுக்கு வந்துட்டோம். ஏகப்பட்ட பீச்சஸ், அழகழகான இயற்கை காட்சிகள் இந்த நாட்டில் இல்லை இந்த சீசனில் பார்க்க போகிறோம். அதில் முத்தாய்ப்பா முதல் பீச் அது க்யூட்டாக பார்த்துருந்தா கூட அது டிரான்சிட் தான். கண்ட்ரி கணக்கு பிரகாரம் இதுதான் நம்மளோட முதல் பீச். நல்லா இருக்கா? சூப்பர் போங்க. இப்போ பார்த்தீங்களா எல்லோரும் வந்து சர்ஃபிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அலைச்சருக்கு. ஆஸ்திரேலியாவிலையும் சரி நியூசிலாண்ட்லேயும் சரி மக்கள் வந்து இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸை ரொம்ப விருப்பம் உள்ளவங்க, முக்கியமாக இந்த சர்ஃபிங்கில். அது இங்கே இருக்க கடல்லாம் உங்களுக்கு நல்லா சீற்றத்தோட அலையோடு நல்லா வரும். ஸோ இந்த சர்ஃபிங் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். வின்டர்லலாம் இங்கே பயங்கர கோல்டாயிருங்க. சவுத் ஐலாண்டு கிட்டத்தட்ட -1 -2 அந்த ரேஞ்சுக்கு போகும். -5 -6 கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போல்லாம் தண்ணியில் இறங்க மாட்டாங்க. ஸோ சம்மர் மந்த்ஸ்னால் இவங்களுக்கு கொண்டாட்டம் தான். அந்த சர்ஃப் போர்டை தூக்கிட்டு வந்துட்டா இங்கே பாருங்க ஜாலியாக போயிட்டு அலையடியாக அடிச்சுட்டு வருவாங்க. ஸோ உலகத்திலே மிக அழகான நாடான நியூசிலாண்டு வந்து சேர்ந்தாச்சுங்க. ஈரோடு திண்டல் முருகனில் முதல் நாள் மதியம் 3 மணிக்கு ஆரம்பிச்சது திண்டல் முருகன் கோயிலில். 3ஆவது நாள் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி 6:30 மணிக்கு வந்தோமா இது ஹாஸ்டலு. இப்போ மணி 8 மணிக்கு இந்த அட்டகாசமான செயின்ட் கிளேர் பீச்சில் தான் வந்து முடியுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம். பயங்கர ஹாப்பி எனக்கு. அப்புறம் ஒரு தைரியமாக என்னன்னாலும் பரவாயில்ல லிஃப்ட் கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து கேஸ் ஸ்டேஷன் வந்து அங்கே ஒரு 10 நிமிஷமாக நின்று கரெக்டாக ஒரு இந்தியர், தேங்க்ஸ் டு ராஜி பிரதர் நினைக்கிறேன், கேரளேட்டு, அவர் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த யூஸ்ட் கார் பிஸ்னஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அவர் வந்து கொண்டு வந்து அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ண அந்த ஃபிலிப்பின பொண்ணு அவரே ஏற்றிட்டு வந்தார். ஸோ அவர்களுக்கு இது சொல்லி அவங்க கம்பெனியை காட்டினார். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த SRM படித்த ஒரு ஃப்ரெண்டு அவரும் மீட் பண்ணேன். என் ஃப்ரெண்டு இல்லை, அவருக்கு ஃப்ரெண்டு மீட் பண்ணி எதாச்சும் இந்த மாதிரி இந்திய மக்களை பார்த்துட்டு ஃபைனலாக வந்து என்னை சாப்பிட வச்சு கொண்டு வந்து ஹாஸ்டலில் விட்டு போயிட்டார், நம்மளோட ஆன் டாப் பேக்கர்ஸ் ஹாஸ்டலு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக நடந்தது தான் உங்களுக்கு வந்து நான் இன்னும் சொல்லலை. அது வந்து நான் அடுத்த எபிசோடில் சொல்லலான்னு இருக்கேன். அவங்க தான் வந்து என்னை பிக் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த இதுக்கு. அது யாருங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இது பார்த்தீங்களா சதர்ன் ஹெமிஸ்பியரோட ரொம்ப கீழே இருக்கோங்க. நியூசிலாண்டு ஆல்மோஸ்ட் ஒரு ரிமோட்டஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுனே சொல்லலாம். அது டியூனடின், நம்ம இருக்க டியூனடின் வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் சவுத் நியூசிலாண்டில் சவுத்தில் இருக்கும். ஸோ இங்கேருந்து அப்படியே பயணம் பண்ணணும்னு வைங்களேன், அண்டார்டிகாக்கு போயிடலாம். அழகாக இருக்குல்ல அந்த பறவைகள்.
அருமையாக இருக்குது இடம். இந்த பீச்சஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு பிரேசிலில் பார்க்குற மாதிரியே இருக்குது. எங்கே அங்கே வேறு மாதிரி ஒரு கொண்டாட்டம் வைப்பாக இருக்கும், இங்கே அந்த மாதிரி கொண்டாட்டம்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் மக்கள் வந்து ரிலாக்ஸ்டாக ஜாலியாக வந்து லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னா நியூசிலாந்து வந்து செட்டில் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நாடு, இயற்கை வளம் கொட்டி கிடக்குது அழகு. அது எல்லாத்தையும் அடுத்த 19 நாளில் அள்ளிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த விலாகை முடிச்சிடலாங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சீரீஸ் நியூசிலாந்து வந்திருந்தால் கூட நம்ம முழு நியூசிலாண்டை 19 நாள் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 எபிசோட் சும்மா வந்து ஃபுல்லாக பட்டை கிளப்பி எல்லா மேஜர் அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹிடன் அட்ராக்ஷன்ஸ், மக்களோட வந்து பயணம் பண்ணுறது, லிஃப்ட் கேட்டு போகிறது, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி எவ்வளவுக்கு வந்து கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் முடிச்சிடலான்ருக்கேன். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ அந்த நண்பரோட மீண்டும் என்னை ஹாஸ்டலில் கொண்டு விட்டுருவாங்க. நல்லா தூங்க வேண்டியதான். நாளைக்கு எந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 9-9:30 மணிக்கு ஆரம்பிக்கலாம். அந்த சர்ப்ரைஸ் நண்பரையும் நாளைக்கு உங்களுக்கு vlogல இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்றேன். சரிங்களா? ஸோ வேற என்ன சொல்கிறதுக்கு இல்லை, பார்க்கலாங்க. நன்றி, பை. ஒரு மிகப்பெரிய பயணம் தமிழ்நாடு முருகன் கோயில் டு டியூனடின் பீச் வரைக்கும் வந்தாச்சு. அடுத்த எபிசோட்ஸ் தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். பார்க்கலாங்க. நன்றி, பாய்.